கேக்குதா? கேக்குது ப்ரோ. சாரி லேட் ஆயிடுச்சு ரொம்ப. சிங்கப்பூர் சலூன் சிங்கப்பூர் சலூன் பாத்துட்டீங்களா? ஹலோ ஹாய் ப்ரோ, நாளைக்கு என்ன மூவிக்கு போறீங்க? ப்ளூ ஸ்டாரா இல்ல? என்ன ப்ரோ? நாளைக்கு என்ன சிங்கப்பூர் படத்துக்கு சலூன் போறீங்க? ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்னு படமே போடலையே எதுவும். நாளைக்கு சிங் போட்டிருக்காங்க இப்போ 25 தானே நாளைக்கு. நாளைக்கு ரிலீஸ் படமே. சிங்கப்பூர் சலூன் அதான் இப்போ பாத்துட்டீங்களா ப்ரோ? போறீங்கன்னு. நாளைக்கு பார்த்துருவேன். ப்ளூ ஸ்டார் பார்த்துருவேன். சிங்கப்பூர் சலூன் பார்த்துட்டேன். எப்படி ப்ரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஓகே ப்ரோ. நாளைக்கு ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ, இதே பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே டன். நாளைக்கு பார்த்துருவோம். இவர் மனிதம் இருக்காரா? டெய்லி மனிதம் ஒட்டு பேசணுமா என்ன? ராபின்சன் கார்த்தியனா ப்ரோ. ஒரு கேட்க தப்பா எடுத்துக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. கடைசி இப்போ ஒரு 2 3 மாசமா ஓவரா முதல்ல எந்த கட்சிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டேங்க. 2 மாசமா ஃபுல்லா பிஜேபி சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா மத்தாள் கிண்டல் அடிக்கிறாங்க சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு நிஜமாலே பிடிச்சி சப்போர்ட் பண்றீங்களா? பிஜேபி சப்போர்ட்டா? பிஜேபி சப்போர்ட்னே கிடையாது. நம்ம ஃபேக்டை சொன்னாலே திட்ட வருவாங்க. அவங்க ஜெயிப்பாங்கன்றத முன்னாடி சொன்னோமா அப்படின்னா முன்னணி வந்து சங்கியா அதாவது திட்ட வருவாங்க. இல்லையா நான் வந்து இது சொல்றேன், இது நடக்கும், இது பண்றாங்க, கம்பேரிட்டிவ்லி அவங்க பெட்டரு, அவங்க வந்து ஜெயிப்பாங்க, இதெல்லாம் சொன்னா திட்ட வராங்க இல்லையா. நம்ம அப்போ ஓகே அந்த ஸ்டாண்ட் எடுத்தானே அவங்க வேற வழி. இப்போ நிறைய பேர் வந்து விஜயனுடைய ஆதரவாளர்னு சொல்லுவாங்க. நம்மள எப்படி சொல்லுவாங்க, நீ வந்து அணில் விஜய் ஃபேனு, விஜய் மாஃபியா. இப்போ வாரிசு ஓடுனா நான் வாரிசு ஓடுன்னு சொன்னா அவனுக்கு விஜய் மாஃபியாவா தெரியுதுன்னா வச்சுக்க. நான் அப்பயே அந்த ஸ்டாண்ட் தான். நீ வச்சுக்க விஜய் மாஃபியான்னு நினைச்சுக்க. நான் திரும்ப வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவேன். அந்த மாதிரி தான். லியோ வரும்போது அந்த மாதிரி தான். லியோ ஓடும்போது அந்த ஸ்டாண்டு தான். நம்ம லியோ ஓடுது ஃபேக்ட் என்னன்னா லியோ வந்து ஓடிச்சு, சூப்பராக ஓடிச்சு கலெக்ஷன். அதை சொன்னா உனக்கு வந்து ஆணிலா தெரியுது, விஜய் மாஃபியாவே தெரியுது அப்படின்னா ஆமா வச்சுக்க, விஜய் மாஃபியான்னு வச்சுக்கோ, அணிலையும் வச்சுக்கோ, ஆனா எதாவது சொல்லுவேன் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரிதான் இதுவும். அதைத்தானே கேட்டேன். நீங்க அதை மத்தவங்க சொல்றாங்கன்னு நீங்க வந்து டிபெண்ட் பண்றீங்க அதை. ஆனா வந்து உங்களுக்கு பிஜே சப்போர்ட் எல்லாம் கிடையாது. நீங்க நான் ஓட்டே போட்டது நீங்க இது வரைக்கும் பிஜேபிக்கலாம். நான் முன்னாடி இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி ஓட்டெல்லாம் போட்டதே கிடையாது இது வரைக்கும். வாழ்க்கையில போட்டதே கிடையாது. யாரு கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னு தெரியாது. பட் நம்ம ஒரு ஃபேக்டை சொல்ல வந்தா உடனே சண்டை கட்டுவாங்க. நம்ம ஜிஎஸ்டி பத்தி ஏதாவது ஒன்று சொல்ல வந்தோம்னா உடனே நீ சங்கின்னு திட்டுவாங்க. இல்லைங்க, எனக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் சினிமா ஒயிட்டா மாறிடுச்சுங்க ஓரளவுக்கு. எல்லா ஹீரோலேருந்து எல்லாருமே வந்து சம்பளத்தை வந்து அக்கௌண்ட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ இப்படி பேசலாம், எப்படி பேசலாம், நீ என்ன வம்புழுக்கிறியா, ரைட் ஓகே அப்படிதான்டா பேசுவேன். இதுதான் மூடு, வேற ஒன்றும் கிடையாது. கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த ராமர் கோயில் அந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு கட்டிருக்காங்களா, அது எப்படி ப்ரோ பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுறாங்களா, இல்ல நிறைய பேர் இதை பிரச்சனையாவே சொல்லிட்டு இருக்காங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் யூடியூப்ல எவ்வளவு வீடியோ இருக்கு, ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்க? ப்ரோ கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க ப்ரோ, அது ரொம்ப இதுவா யூடியூப்ல எவ்வளவு வீடியோ இருக்கு. இப்போ 50 வருஷம் அரசியலையே வந்து இது சரி சரி தப்பு அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. பெரியார் பேசுனது உண்மையா, பெரியார் பேசுனது தப்பா, அவர் சொன்னது சரியா, காமராஜர் இவன் தோத்தாரு,
காமராஜரே அவர் இன்னும் தொகுதியில் காமராஜர் தான் பெஸ்ட் சிஎம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஆனால் அவரே தோத்துட்டாரு. அவர் இன்னும் தொகுதியிலே தோத்துட்டாரு. அவரே தோத்தாரு. அவர் எம்எல்ஏ இன்னும் தொகுதியிலே தோத்துட்டாரு. காமராஜர் ஆட்சி அந்த மாதிரி ஆட்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தோத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க அரசியல் என்ன வரலாறுல ஈஸியா மாத்திட்டே இருக்க முடியும் எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு என்ன தெரியும்? 50 வருஷம் கழிச்சு மாவீரன் புலிகேசி படம் மாதிரி தான். பின்னாடி வரவங்களுக்கு இது என்ன தெரியவா போகுது அப்படின்ற இதுதான். என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படி அங்க சொல்றது 1500 கோயில் இருந்தது. பாபர் வந்தாரு, இடிச்சாரு. இடிச்சுட்டு அங்க மசூதி கட்டினாரு, பாபர் மசூதி கட்டினாரு அப்படின்னா அவங்க ஒரு ஃபேக்ட் வைக்கிறாங்க. அவர் எழுதியிருக்காரு, அவரோட தளபதி எழுதியிருக்காரு, நோட்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லைங்க, அது உண்மையே கிடையாது. ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி யார் பார்க்க முடியும்? நீங்க பார்க்க முடியும், நான் பார்க்க முடியும், யாரும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சு. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, சரி ஓகே நீங்க ரெண்டா வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க, கோயிலுக்குள்ள மசூதிக்குள்ள பாபர் மசூதிக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க, வெளில நீங்க ஹிந்து இருந்துக்கோங்க, 2 பேரும் பாதி பாதியா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு நாள் எவனோ ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ திடீர்னு ராமர் சிலை அங்க முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிதான் அங்க பிரச்சனை பண்ணாங்க. பட் முளைக்கலாம் இருக்கு, முளைச்சிருக்காது. ஃபேக்டா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கொண்டு போய் வச்சிருப்பாரு, நைட்டா கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. பெருசானதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் என்னதா, இது சொத்து தகராறு தான், நிலம் ஒண்ணுதான் என்னதா, அப்படிதான். அப்படியாயி அதுக்கப்புறம் அந்த டோட்டலா அது மூடிட்டாங்க. இவங்களும் போல அவங்களும் போல அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. 1992 அவங்களும் யூஸ் பண்ணாம தான் இருந்தாங்க. பாபர் மசூதி அவங்க பெருசா அவங்க தொழுகையெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணல. கோர்ட்ல பிரச்சனை இருந்து அது ஒரு அபாண்டன் ஒரு ஏரியாவாயிடுச்சு. அப்புறம் இவங்க 1992 போய் இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய குஜராத் கலவரம், பாம்பே பாம் பிளாஸ்ட், ஏகப்பட்டது நடந்தது. பிஜேபி முன்னாடி சொல்லிட்டே இருந்தாங்க, இங்க கோயில் கட்டுறது தான் எங்களோட லட்சியம், எல்லாம் மேனிஃபெஸ்டோயும் கொடுத்தாங்க. இதை கோர்ட்ல தீர்ப்பா கடைசியா கோர்ட்ல 2019 தீர்ப்பு வாங்கி இங்க கோயில் இருந்தது தான் ஃபர்ஸ்ட் கோயில் தான் இருந்துச்சு. பட் ராமர் கோயிலாம் தெரியாது, ஆனா கோயில் தான் இருந்தது தீர்ப்பு வாங்கி. அதனால நீங்க தான் ராமர் கோயில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடம் ராமர் கோயிலுக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அலகாபாத்ல தீர்ப்பு கொடுத்தாங்க, 3 பிரிச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலா 3வது பார்ட்டி ஒன்று இருக்கு, அவங்க பேர் மறந்து போச்சு. ஒருத்தர் இடையில அவரு எனக்கு ஏன் லேண்டு தான் அப்படின்னு ஒரு குரூப் சண்டை போட்டு இருந்தாங்க. சொல்றேன், 3 பிரிச்சு கொடுத்தாங்க அலகாபாத்ல. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு 3 பேர் சண்டை போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்னாச்சுன்னா ஒரே தீர்ப்பா கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு இதை கொடுத்துருங்க, 25 கிலோமீட்டர் தள்ளி அவனுக்கு 5 ஏக்கர் லேண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு. இப்ப அவங்க கட்டாங்க. அவங்க இது சரியா தப்பா இப்படிலாம் நான் இங்க பார்த்துட்டே இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை இங்க பாருங்க, ஒரு பொருள் உங்களுதா என்னதா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிலைமை உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சு. ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு உனக்கா எனக்கா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு தீர்வு வரணும். அப்படி இல்லைன்னா அந்த வீடு அப்படியே தான் இருக்கும், பால் அடைஞ்ச பங்களாவா இருந்திருக்கும், வீடா இருந்திருக்கும். ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும், இவங்களுக்கா அவங்களுக்கான வரணும். அப்படிதான் காஷ்மீர், அப்படிதான் இந்த கோயில் ராமர் கோயில் தான். இதை வச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா, ஏதோ ஒரு கடத்துல முடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு அவங்க மெஜாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதுனால இது அவங்க சொல்லிட்டே இருந்த வாக்குறுதியை இன்னைக்கு முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ 22ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க, 23 ஆச்சு, 24 ஆச்சு. சொல்லுங்க, கோவில் ஓப்பன் பண்ணி தான் அவங்க ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கறது கோயிலை ஓப்பன் பண்ணலாம் கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 24ல விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் யாருன்னா சப்போர்ட் பண்ணுவாரா? 24ல வர மாட்டாரு ப்ரோ, கண்டிப்பா வர மாட்டாரு. இல்ல சப்போர்ட் பண்ணுவாரா? லாஸ்ட் டைம் ஏங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இப்ப டைரக்டா ஃபீல்ட்ல வர முடியாது, அதெல்லாம் பண்ணவே மாட்டாரு ப்ரோ. 69 கார்த்திஸ் பிரதர் ஆனா ப்ரோ, இன்னைக்கு கூட வலைப்பூச்சில சுட்டு இருந்தாங்க.
இல்ல ப்ரோ, அவரு முன்னாடியே கதை சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கதை செட் ஆகலன்னு சொல்லி நடக்கல. இப்ப திரும்ப போய் கதை சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஆனா இன்னும் எதுவும் கமிட் பண்ணலையா ப்ரோ? கமிட் பண்ணல ப்ரோ. இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ப்ரோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரீயா தானே இருக்கு. வேட்டையன்ல இந்தியன் ஏதாவது ஒன்று வருமா? இந்தியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏப்ரல்ல. வேட்டைன்னு வந்து கொஞ்சம் தள்ளி வரும், மே ஜூன் அந்த மாதிரி வரும். ப்ரோ அச்சீவ்மெண்ட் படம் அவ்வளவுதானா ப்ரோ? கமல் அச்சீவ்மெண்ட். அது நடக்கலைங்க. அதான் ஜான் துரை, தனுஷ், ஐஸ்வனத். ப்ரோ ஆனா நீங்க ஓடிடி ரைட்ஸ்ல வித்துட்டாங்கன்னு நீங்க. அந்த படம் நடிக்கலாம், படம் நடக்கல. அது கேன்சல் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். வேற படத்துக்கு மாத்திடுவாங்க. என்னன்றது ப்ரோ ஆனா தனுஷ் நிறைய படம் கமிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ ப்ரோ வருது எல்லாமே? அவரு ஒரு சன் பிக்சர்ஸ் எடுக்கிற படம் முடிய போகுது. அது சம்மர்ல வரும், ஏப்ரல் மேல வரும். அடுத்து அச்சுவன்ஸ் ஆனா அதை படத்தை பத்தி எதுவும் ஆரம்பிச்சிருவாரு. அனௌன்ஸ்மெண்ட்டே எதுவும் இல்லை ப்ரோ? அது உடனே டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க, ஒரு மாசத்துல இல்லை அனௌன்ஸ் பண்ணி ப்ரோ ஏன் ப்ரோ கமல் அச்சீவ்மெண்ட் படம் நடக்கல? அது கேட்டா டைம் லுக் டைம் அப்படி பிரச்சனை தான். இப்படின்றாங்க. டைம் பிரச்சனை தான். இப்போ அவர் வந்து மணிரத்னம் படம் நடிக்கிறாரு. எலெக்ஷன் கேம்பெயின் வேலை இருக்கு. ரொம்ப டைம் டிலே ஆகுது. அவர்லாம் ஜெயிக்கவே மாட்டார் ப்ரோ கன்ஃபார்ம். என்னது? அவர்லாம் ஜெயிக்க மாட்டாருன்றேன். யார் ஜெயிக்க மாட்டாரு? கமலஹாசன். ஏன் விக்ரம் முடிச்சேன்னு? ப்ரோ அரசியல சரி இருந்தா விக்ரம் முடிச்சான்றீங்க. அரசியலா? இல்லை, கேட்கல, அது இந்த வார்த்தை கேட்கல. இல்ல, கமலஹாசன் வந்து முன்னாடியே அப்படிதாங்க. அவர் படம் எல்லாமே எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 படம் அனௌன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 5ல் 2 படம் தான் ஷூட்டிங் போகும். அந்த 2ல் 1 தான் வரும். நீங்க வந்து விக்ரம் மட்டும் பார்த்துட்டு பேசுறீங்க. விக்ரம்லேயே பாதி படம் அவர் நடிக்கல, மீதி வந்து டூப் யூஸ் பண்ணாங்க. பாதி படம் தான் அவர் நடிச்சாரு. அது இல்லாமல் எலெக்ஷன்ல வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்ததுனால அதை வந்து அந்த சாதனையை பண்ணது ஒரே ஒரு லோகேஷ் மட்டும் தான். அதுக்கு முன்னாடியே பாருங்க, ப்ரோ சபாஸ் இந்த நாயுடு எடுத்து, சபாஸ் நாயுடு நடிக்கல. சபாஸ் நாயுடு ஃபுல்லா எடுத்துட்டாங்களா ப்ரோ? இல்ல, அது கொஞ்சம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராப் தான் இருக்கும். அவரு படம் அனௌன்ஸ் பண்ணுவாரு, ஷூட்டிங் போவாரு, பண்ணுவாரு, செய்வாரு, அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடும். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் ட்ராப் பண்ண படம் தான் எக்கச்சக்கமா இருக்கும். இந்தியன் டூவே என்னாச்சு? இந்தியன் டூவே இப்போ வந்து சரி, ஓகே, எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் சங்கர் அடுத்த படத்துக்கு போனதுக்கப்புறம் விக்ரம் ஓடினதுனால இப்போ இந்தியன் டூ திரும்ப தூசி எடுக்கிறாங்க. இந்தியன் டூ எடுத்தது பட்ஜெட் அதிகமாகிடுச்சு சொல்லி இந்தியன் 3 எடுக்கிறாங்க. இது 2 பாட்டுமே இந்த வருஷமே வந்துருமா ப்ரோ? ஆமா, 2 முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்லாம் வந்துடும். இதே மாதிரி தான் இந்தியன் டூ போன ஓன்லைனா இந்தியன் த்ரீ? இந்தியன் டூ ஓன்னாலும் சரி இந்தியன் 3 வந்துடும். அவர் ப்ரோ என்னன்னா மற்ற ப்ரோ ஸ்டேட்ல பொன்னியின் செல்வன் ஓடிடுச்சுன்னு டக்குன்னு கமிட் பண்ணிட்டாரு மணிரத்னத்தை. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓடணும்னு? அப்போ 2 பேரும் போட்டி போட்டாங்க. ஒரு ரஜினியும் போட்டு போட்டாரு, அவரும் கமலும் போட்டி போட்டாரு. ப்ரோ மற்ற ஸ்டேட்ல வர மாதிரி 1000 கோடி இங்க எப்போ ப்ரோ வரும்? அந்த மாதிரி பேன் இண்டியாவோ படம் இருக்கணும். ஆனா லியோக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்ததுல ப்ரோ, ஆக்ஷன்னா. லியோக்கு இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு. ஏன் ப்ரோ தேசிங்க பெரியசாமி படம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ, ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்.
ஆயிரம்னு சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் படம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டான மாதிரி ஒரு படம் எடுத்தா ஓடும். ப்ரோ கங்கா எப்படி இருக்கு? இதுதான் வரட்டும், டீசர் ட்ரைலர் வரட்டும். ப்ரோ சவுத் பீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? பார்த்தேன் செம்ம காமெடியாக இருந்துச்சு. திருந்தவே போட்டாங்க. ப்ரோ நேற்று ஸ்கிரிப்டடா நீங்களும் ராபின்ஸும் பேசிட்டு அவர் அட்டாக் பண்ணீங்களா? இது ஸ்கிரிப்டடாவா? மனிதம் அட்டாக் பண்ணீங்கல்ல? மனிதம்மா நாங்க அட்டாக் பண்ணோமா? மனிதன் எங்க பண்ணது? ஒரு இன்னொரு சாபம்லாம் கொடுக்குறாரு. மனசம் குடிச்சாதப்பாங்க சாபம்லாம் கொடுக்குறாரு. யாருங்க அவரு? பேசுறீங்களா தர்காரியன் ப்ரோ? கேக்குதா ப்ரோ? பேசுறீங்களா அவர் கூட? யாரு? மனிதம் கூட வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. அவர் என்னங்க சாபம் வந்துட்டாரு, பேசுங்க. வந்துட்டாரு, பேசுங்க. வந்துட்டாரா? அவர் இல்லாத போது பேசாதீங்க, கண்டனம் தெரிவிக்கிறேன். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் எனக்கு டேப் பண்ணி விட்டுரு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது மாரடைப்பு வராதா உங்களுக்கு? மனிதம் ப்ரோ வாபஸ் வாங்கினாரு அவர் வாபஸ் வாங்குறது இருக்கட்டு. நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது த்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கும்போது நான் சொல்லி முடிச்சிடுறேன். டேப் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. அது போன் கீழே விழுந்துடுச்சு. நான் கீழே விழக்கூடியது. அவர் வந்தாச்சுன்னு அவரை நான் ஏதாவது சொல்லணும்னு தான் வந்தேன். அவர் இல்ல, போயிட்டாரு. ஃபுல் மெசேஜ் எனக்கு டேக் பண்ணி விட்டுருக்காரு. நான் அது சவுண்ட் வர 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 என்னடான்னு கேட்டா அவர் இன்னைக்கு வருவாருன்னு நினைச்சேன். அவர் இன்னைக்கு வரல. மேபி ஹி இஸ் எஸ்கேப். ப்ரோ நேத்து ஒரு தப்பா சொல்லிருக்கீங்க. அதுக்கு நீங்க என்னது கண்டனம் தெரிவிக்கலாம்ன்றீங்க. இல்ல வந்து ஏங்க அவர் மனிதம் அவர் வரல. நீங்க அவர் சார்பா நான் பேசுறேன். நீங்க எப்படிங்க வந்து குடிக்கிறவங்கள பார்த்து நீங்க எப்படிங்க சாபம்? நான் சாபம் விடல. நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. மனிதம் ஒரே விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்னது? நேத்து கையை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆமா, அவர் எதையுமே வாபஸ் வாங்கல. அவர் காலையில டேப் பண்ணி விட்டு மறுபடியும் கையை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இருங்க கம்ப்ளீட் பண்ண விடுங்க. இப்போ அவர் ஒருத்தர் சொல்லிட்டா அதை கேட்டிருக்க இந்த 564 பேரும் போய் பண்ணுவாங்க. நடக்கும். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேங்க்ல கொல்ல பண்ணிருக்காரு திண்டுக்கல்ல. அவர் ஏதோ ஒரு படத்தை பார்த்து தான் பண்ணிருக்காரு. ஒரு படத்தை பார்த்துட்டு தான் பண்ணிருக்காரு. அது ஏதோ படத்தை பார்த்து தான் பண்ணிருக்காரு. ஏங்க அவரு சொல்லிட்டா அதுக்காக நாங்க எல்லாருமே அதை கேட்டு பண்ணுவோமா? என்ன யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ்னால தப்பு தானே? அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் தப்பு தான். அதுதான் நான் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. நாளைக்கு 564 பேர் போய் பண்ணுவாங்க நீங்களே, அதுக்கு தான் கேட்கறேன். அது நீங்க பொதுக்கு சொன்னேன். அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுனா தப்பு தானே? இந்த 566 பேர்ல யாராவது ஒருத்தர் பண்ணுனா ரொம்ப தப்பாயிரும்னு சொல்லுவாங்க. அவர் இன்னைக்கு இருப்பாருன்னு நினைச்சேன். நான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நேற்றுக்கு 2 இது பேசினாரு. இன்னைக்கு கோபால் ப்ரோ அவர் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினுங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் வாங்கிடுங்க. மாரடைப்பு வந்துருங்க. அறிவியல் பூர்வமா ஒப்படைக்கப்பட்ட என்ன அறிவியல்? எத்தனை நியூஸ் பாத்திருக்கீங்க? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றப்ப நெஞ்சு வலி வந்து போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணாதான். என்ன ஸ்ட்ரெஸ்? நான் ரொம்ப ஃப்ரீயா தான் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாம் என்ன இலக்காரமா இருக்கா? என்ன ப்ரோ நீங்க ப்ரோ வெக்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. காலையில கேட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாரி, என்னால நீங்க வெக்ஸ் ஆனீங்கன்னா சாரி. பட் நான் அப்படி சொல்ல வரல. நான் சொன்னது இது குடிச்சா உடம்புல இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும், இந்த மாதிரி அறிகுறிகள் வரும் தான் நான் சொன்னேன் ப்ரோ. இன்னைக்கு நைட்டு கூட எனக்கு ஓபன் பண்றப்போ நீங்க சொன்னதாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏன் அது நல்ல விஷயம் தான். இனி நீங்க எப்பமெல்லாம் குடிக்க தோணுச்சோ அப்பமெல்லாம் இதை நினைச்சுக்கிடுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ 1848 ஓபன் பண்றேன் இவர் சொன்னதுதாங்க. 1848 என்னது சொல்லுங்க, எனக்கு புரியல. 1848 எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. எதுக்கு உங்ககிட்ட சொல்ல? 1848 தெரியாதா? தெரியாதா? 1848 ஹிஸ்டரியில எதுவும் கிடையாது. என்ன 1848 தெரியாம நீங்க என்னங்க? நீங்கலாம் என்ன எங்க இருக்கீங்க? 1848 என்னதுன்னு எங்க இருக்கீங்க? நீங்க நான் எங்க இருந்தா பரவாயில்ல. நீங்க 1848 என்னதுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. 1848 தெரியாதா உங்களுக்கு? தமிழ் நீங்க வந்து தமிழ் புலவர் தானே?
தமிழ் புலவர்லாம் தமிழ்ல கிடையாது. உங்களுக்கு நான் தமிழ் சொல்லியிருக்கேன். புலவர்லாம் இல்லை. எனக்கு தமிழ் பிடிக்கும் அவ்வளவுதான். மற்றபடி புலவர்லாம் ஒண்ணு இல்லை. தமிழ் ப்ரோ நீங்க வாசிக்கிறதே எஸ்டிஆர் 48ல நடிக்கிறீங்களாமா? எஸ்டிஆர் 48ல நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் அதுக்கு இதுக்கு தானே நடிக்கணும். அப்லோட் பண்ணிருக்கீங்க. இல்ல 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 அதுக்கு தான் தமிழ் பிராக்டிஸ் நான் பண்றீங்கன்னு எனக்கு பட சம்பந்தமா வேலை பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்னோட எய்ம் வேற. உண்மையாவே சொன்னேன் ப்ரோ. ஏங்க 1848 தெரியலங்கிறாரு. அதான் அது என்னன்னு சொல்லுங்க. 1848னா டோர் நம்பர் மாதிரி இருக்கு. ஏங்க 1848 நீங்க சொல்ற புக்கெல்லாம் எல்லாரும் டோர் படிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி அதை நீங்க பாத்துட்டு வாங்க. அதான் 1848ங்கிறது டோர் நம்பர். என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க போங்க. இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது வாங்க இல்ல. போங்க. அது நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவேன். தெரியாத தெரிஞ்சுக்கிடலாம்ல. கூகுள்ல போடுங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு வரும். அதான் 1848 தான். 1848 அப்படின்னா பிராண்டி மனிதம். அது ஓ சரி. அப்படின்னா அந்த இது மதுபானம் பிராண்டியோட பேர் அது. ஓ சரி சரி. ஆமா மதுபானம். இல்ல இல்ல அந்த மதுபானத்தோட பேர் அது 1848. அது அவர் குடிக்கும் போது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம். இல்ல 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 எனக்கு தெரியாது. நீங்க பிராண்டிங்கிறது தெரியும். 1848 சொன்னீங்கன்னா நான் நம்பர்னு நினைச்சேன். அதனால நம்பர் தாங்க அது. நம்பர் தான். நான் நினைச்சது வேற நம்பர். பேரு. ஓகே. அது எனக்கு அது பழக்கம் இல்லாதனால எனக்கு குடிச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். குடிச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சொல்லாதீங்க. நான் குடிக்க மாட்டேன். நான் குடிச்சது இல்ல. நான் ஒர்க் அவுட் குடிக்கிறதா இருந்தா தண்ணீர் மட்டும் தான் குடிப்பேன். சோ அதனால நீங்க நாங்களாம் என்ன நீங்க தான் குடிக்கல சொல்றீங்க. 1848 குடிச்சிட்டு பேசுறீங்க. இங்க பாருங்க, அதுவும் ஒரு பானம். ஓகேவா? இல்ல இல்ல அதுவும் ஒரு மனிதனால குடிக்கப்படக்கூடிய ஒரு ராபின்சன் வந்தா ஒரு லிக்விட். குழந்தை மாதிரி பேசிட்டு போறாரு. ராபின்சன் கொடுங்க. ராபின்சன் கொடுங்க. அவர் வந்தா நானும் அவர்கிட்ட 2 கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். ப்ரோ மனிதன் ப்ரோ, நான்வெஜ் சாப்பிடுவீங்களா நீங்க? ஆமா ஆமா. அது இல்லையா தப்பு இல்லையா ப்ரோ? நான் கேக்குறேன். இல்ல கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க ப்ரோ இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் ப்ரோ போட்டீங்க? என்ன ஒர்க் அவுட் ப்ரோ? புரியல. பெரிய உருட்டு ப்ரோ. அது ஒரு உணவு யாரு என்ன உணவு திங்கங்கிறது தனிப்பட்ட மனிதனோட உரிமை. அதுல தலையிட முடியும். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ன குடிச்சிட்டு பொது வழியில பேசக்கூடாது. இந்திய சட்டம் சொல்லுது தப்பு. என்ன பொது வழியில என்ன மனிதம் கேஸ் போடுங்க இவர் மேல. என்ன நான் என்ன ஒரு ப்ரோ வேன் எடுத்துட்டு போட்ட ஹோஸ்ட் தான் பார்த்தோம் தெரியுமா? வேன் எடுத்துட்டு நான் ரோடா போய் அமைதியா தான் இருக்கு. ஹோஸ்ட் எதுவும் பண்ணது மாதிரி தெரியல. ஹோஸ்ட் நல்ல அமைதியா இருக்காரு. ஆமா நான் நல்ல பையன் தானே மனிதம். ஏங்க மனிதன் எதுக்கு கவர்மெண்ட் விக்குது? கவர்மெண்ட் இத்தங்காட்டி தாங்க நாங்க வாங்கி குடிக்கிறோம். எதுக்கு விக்குது சொல்லுங்க. அரசாங்கத்தோட விஷயத்துல நான் தலையிட முடியாது. நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் எதுக்குங்க சட்டப்படி விக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சோ அதனால விக்கிறாங்க. என்ன விக்கிறதுக்கு நாம விக்க முடியுமா? சட்டம்ன்றது ஜனநாயகம். சட்டத்தை பத்தி பேச எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. தனி மனிதனை பத்தி பேசுறதே உரிமை கிடையாது உங்களுக்கு. அப்படி இல்ல. தனி மனிதன் குடிச்சிட்டு வந்து பேசக்கூடாது. நான் தனி மனிதனை பத்தி பேசவே இல்லையே. குடிச்சிட்டு வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அவர்தான் இப்ப சொல்றாரு 1848 நான் ஓபன் பண்ணேன். எனக்கு எந்த ஞாபகம் வந்துச்சு அவர்தான் சொன்னார். ஓபன் பண்ணன்னு தான் சொன்னேன். ஓபன் பண்ணாலே குடிக்கதானே அர்த்தம். குடிக்கதான். அது நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? இப்ப நீங்க மரத்துக்கடியில பால் குடிச்சா கல்லு குடிக்கிறதா அர்த்தமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் குடிக்கிறேன்னு அவர் தானே ஓப்பனா சொன்னாரு. நான் 1848 பிராண்டி குடிக்கிறேன்னு. என்னோட வாயில இருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவே இல்லை. இல்ல நீங்க சொன்னீங்க. ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் ப்ரோ அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க? பாத்துங்க. அவரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தான் வந்தேன். அவரு இல்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய எனக்கு டேக் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கு நான் ட்ரெட்மில்ல ஓடிட்டே இருக்கிறேன். எனக்கு இது நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது. நான் கையை விட்டதும் செல்லு கீழே வந்துடுச்சு. நானும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு பார்க்க வேண்டியது. யார் ஓடிட்டே பார்க்க சொல்றாங்க? சத்தம் அப்படி வந்துட்டே இருந்துச்சு. நான் என்னடா வைப்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு செல் எடுத்து பார்க்க கூட கீழே வந்துடுச்சு. அப்புறம் அவரை நான் தேடினேன். அவர் எங்கேன்னு அவருக்கு மெசேஜ் பண்ணல. அவருக்கு வருவாருன்னு நினைச்சேன். அவர் வரல. சொல்லணும். இல்ல இதெல்லாம் தேடினேன். அவர் டேக் பண்ணாண்டான்னு சொல்லதுதான் தேடினேன். நிறைய டேக் பண்ணி விட்டுருக்காரு. என்கிட்ட வடிவேலையும் மயில்சாமியும் போடல. விவேக்கை மயில்சாமியும் கொண்டு டேக் பண்ணி விட்டுருக்காரு. எதுக்கு டேக் பண்ணிருக்காரு? பொதுவெளியில வடிவேல் மயில்சாமி அவங்க எல்லாம் எவ்வளவு பெரியது. நீங்க மரியாதையா பேசுங்க. இல்ல அவரு டேக் பண்ணி அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறீங்க. அவர் டேக் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க தான் சொன்னீங்க. அவரு டேக் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்க தான் அந்த ஸ்பேஸுக்கே வந்தேன். மேபி அவர் ஏதாவது ஒரு ஐடியில கூட இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். கேட்டுட்டு இருந்தாருன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க.
அவர் எப்பவுமே வந்து என்ன ராபின்சன் உங்களுக்கு பயந்துட்டு வேற ஒரு ஐடியில கீழே அப்படி ஒளிஞ்சிட்டு சொல்லல, இருக்காரு ஏதாவது ஒன்று ரெண்டு ஐடி வச்சிருந்தாருன்னா ஏங்க ராபின்சன் என்ன ஒளிஞ்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டீங்களா? வந்துட்டாருங்க தலைவர். அவருக்கு என்ன தைரியம் இல்லையா? ராபின்சன் சிங்கம் களை இறங்கிருச்சு. வந்துட்டாரு பாருங்க. இது ராபின்சன் நேத்தைக்கு நீங்க வந்து அது கண்டென்ட்டா இருந்துன்னா அதுக்கு நான் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் பண்ணக்கூடிய இடம் இது இல்லை, நான் என்னோட கருத்தை சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னைக்கு காலையில நான் த்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கும்போது ஜிம்ல நீங்க எல்லாத்தையுமே எனக்கு டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. நோட்டிபிகேஷன் வந்த இதுல போன் கீழே விழுந்துடுச்சு. திரும்ப நான் போனை 4000 ரூபாய் கொடுத்து 4200 ரூபாய் கொடுத்து தெரியுமா? ஏன்னா எதுக்கு நான் எல்லாத்தையும் த்ரெட்மில் அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? த்ரெட்மில் ஓடுறப்போ உங்களுக்கு வராதாயா நெஞ்சு வலி? உடற்பயிற்சி செஞ்சா வராது, உடற்பயிற்சி செஞ்சா வரும். சயின்டிபிக்கலி வரும். நான் அதுதான் சொல்லணும். சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரூவன். ஓகே, வரும். இல்ல வராது. வரும். சயின்டிபிக்கலி ப்ரூவன் இல்ல. அது ப்ரூவன் வரும். ப்ரூவன் இல்ல. ராபின்சன் ப்ரோட்ட கேளுங்க, வரும். ராபின்சன் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு மாரடைப்பு வந்து போய் சேர்ந்துருக்காங்களா இல்லையா? மனிதன் ப்ரோ நைட் 1 மணிக்கு எதுக்கு ப்ரோ செல் யூஸ் பண்றீங்க? நீங்க தூங்க மாட்டீங்களா? உடல்நல கேடு இல்லையா? புரியல. என்ன கேளுங்க. நைட் 1 மணிக்கு செல் யூஸ் பண்றீங்களே, நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணது ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஸ்லீப் இல்ல. நான் என்ன கண்டென்ட்ல சொல்ல, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வந்தோம்னா, குடிச்சிட்டு இந்த பொது வழியில பேசக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேனே தவிர அவரை குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அது எனக்கு அது தேவை. பொதுவெளின்றது ரோடு ப்ரோ. ரோட்ல குடிச்சிட்டு ஒரு வண்டி பொதுவெளிங்கிறது எல்லாமே அடங்கும். அது சமூக வலைத்தளமா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், அது எல்லாமே பொதுவெளி தான். அதுல எல்லாமே அடங்கும். உங்களுக்கு ஆடை அடிக்குதா ப்ரோ அவர் குடிச்சது? அவர் பேசினார்ல, அவரே ஓப்பனா சொன்னார்ல, அதனாலதான் நான் சொல்றேன். மத்தபடி எனக்கு அவர் பொய் கூட சொல்லுவாரு ப்ரோ, எல்லாத்தையும் நம்பிடுவீங்க? அவர் சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன். அவர் பொய் சொன்னதை அவர் சொல்லிட்டாருன்னா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். யாருக்கு அது பிடிக்கிறது? நீங்க தான் உங்ககிட்ட தான் பேசணும்னு இருந்தேன். காலையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் எனக்கு டேக் பண்ணி விட்டுருக்கீங்க. நான் வந்து ஜிம்ல இருக்கும்போது நோட்டிபிகேஷன் வந்து த்ரெட்மில்லாம் யூஸ் பண்ணாதீங்க மனிதன். இல்ல சீக்கிரமா வந்து முட்டு வலி எல்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் நல்லது, அது உடம்புக்கு நல்லது. நீங்களும் கூட அதை ட்ரை பண்ணுங்க. நீங்களும் கூட அதை ட்ரை பண்ணுங்க, நல்லது உடம்புக்கு. அது நார்மலா வாக்கிங் நீங்களும் கூட அதை ட்ரை பண்ணுங்க, அது நல்லது. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க நான் முன்ன மறந்துட்டேன், நீங்க 2 வாபஸ் வாங்கக்கூடியது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க தெளிவா தான் சப்போர்ட் 2 வாபஸ் வாங்க. ஒண்ணு வந்து 4 இல்ல ஒண்ணு வந்து கையை பிடிச்சு இழுத்துறதுக்கு, இன்னொன்னு வந்து ரெஸ்ட் ரூம்னு சொன்னது. இந்த 2 பிடிச்சு இழுத்தனா நீங்க சொன்னீங்க. லேடிஸ் மேட்டர் மாதிரி. ஆமா, இங்க நீங்க கையை பிடிச்சா கையை பிடிச்சு இழுத்த நீங்க சொன்னீங்க கையை பிடிச்சு எல்லாரும் இழுக்குறாங்க. அது சொன்னதே கார்த்தி ப்ரோ. இல்ல அவர் சொன்னார், ராபின்சன் சொன்னாரு, நான் குடிப்பேன், கையை பிடிச்சி எழுப்பேன், எதுனாலும் செய்வேன்னு சொன்னாரு. சொன்னதே நான் தாங்க. இல்ல அவர் சொன்னாரு, நான் அவர் சொன்னதையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொன்னதே நான் தான் பிடிச்சிருந்தீங்க. இல்ல அப்ப நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நான் தான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒத்துக்கிறேன்ல. வாபஸ் வாங்கிக்கிடுங்க, அதை சொல்ல தப்பு. நான் வாபஸ் வாங்கினா கையை பிடிச்சி எடுக்கல, என்ன தப்பு இருக்கு? தப்பு. யார கையை பிடிச்சி எடுக்காது தப்பு, அது தவறு. யார் பாலாஜி சார் உங்களை கை பிடிச்சி எடுக்க, உங்க கையை பிடிச்சி எடுக்கிற, ஆபீசர் கையை பிடிச்சி எடுக்கிற? ஓகே, அப்படி சொல்லல. ஒரு பெண்ணை கையை பிடிச்சி எடுப்பேன்னு தான் அந்த இதுல பேச்சு வந்து. பெண்ணுன்னு சொல்லவே இல்லைங்க அவரு. அப்படியே அந்த ஒரு பெண்ணையே கையை பிடிச்சி எடுத்தா கூட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? முற்போக்கு பேசுறீங்க, என்ன தப்பு? அது பேசக்கூடாது. தப்பு. ஒரு முற்போக்கு பேசுறீங்க, தப்பு. அது தப்பு. அது அது தப்பான விஷயம் இல்ல, அது பேசக்கூடாது. மன்னிப்பு கேளுங்க, முதல்ல மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. வலுக்கட்டாயம் இல்ல, வலுக்கட்டாயம் நான் சொன்னா வலுக்கட்டாயம் தான். நீங்க சொன்னது வந்து அர்த்தம் அப்படிதான் புரியப்படும், அர்த்தம் அப்படிதான் புரியப்படும். அதனால பொது வழியில சொல்லக்கூடாது, கையை பிடிச்சிடும். யாரோ ஒருத்தர் மாறி அர்த்தங்கள் அப்படி இல்லைங்க, அர்த்தம் அப்படி எல்லாம் போகுது அப்படின்றதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. மன்னிப்பு கேட்க முடியாது சார். மன்னிப்பு கேட்காண்டா வருத்தம் தெரிவிச்சா போதும். வருத்தமும் தெரிவிக்க முடியாது. சரி, உங்க கருத்து வாபஸ் வாங்க, உங்க கருத்தா இருக்கட்டது. பட் நான் வாபஸ் வாங்க நான் ஏத்துக்கிடல. நான் சொன்னது சரி, மனிதன் புரிஞ்சுக்கிறது. அதுக்கு கண்டனம் தெரியும். மனிதத்தோட புரிதல் தவறு, நீங்க உங்க புரிதல் தவறு. இல்ல அப்படி எதுவுமே இல்ல. நான் சொன்னது நேத்துக்கு அவர் தான் சொன்னார். அப்படி எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கு? அது அப்படி எதுவுமே இல்லை, நீங்களே சொல்லிக்கலாமா? அப்ப நான் சொன்னது தப்புன்னு சொன்னீங்க, ஏத்துக்க மாட்டீங்களா? மனிதம் நீங்க இந்த பசங்க கிட்ட பேசாதீங்க. இந்த பசங்க ரொம்ப பேட்
பாலா சார்ட்ட மட்டும் பேசுங்க மனிதம். பசங்க பேட் பாய்ஸ் இல்ல அப்படி சொல்லண்டா, அப்படி சொல்லண்டா. யாரையுமே அப்படி பிராண்ட் பண்ணாங்க. இல்ல பாலா சார் வாபஸ் வாங்குங்க சார். நான் பிராண்ட் பண்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா சார் எப்படி சார் பேட் பாய்ஸ்ங்களா சொல்லுங்க சார். பேட் பாய்ஸ் எப்படி சொல்லலாம் சார்? எப்படி சார் பேட் பாய்ஸ்? இல்ல யாரையும் பிராண்ட் பண்ணாங்க, யாரையும் பிராண்ட் பண்ணாங்க சார். இல்ல அவர் அப்படிதான் பண்ணுவாரு. அவரு எதுக்கு சார் பேட் பாய்க்கிறீங்க? அடுத்தவங்க பிராண்ட் பண்றாரு. பிராண்ட் பண்ணாங்க. ஏன் பிராண்ட் பண்றேன்னா, உங்களை வச்சு அவங்க இப்ப நீங்க பேசுறீங்க எவ்வளவு இயல்பா ஒரு இதா பேசுறீங்க, ஒரு உங்க மனசுக்குள்ள இருக்கிறத பேசுறீங்க. இதா நாங்க மட்டும் மற்றவங்க தான் பேசுறோம். சார் பாலாஜி சார் மாரடைப்பு வந்துருன்னு சொல்றாரு, அவரை கேட்க மாட்டீங்க சார். பாலாஜி சார் இதுவே வந்து பொய்யான குற்றச்சாட்டு இல்லையா? இதுவே வந்து அவதூறு இல்லையா? இல்ல அவங்க அவதூறுன்னு சொல்ல முடியாது. அவங்க அவங்களோட நீங்க அதனால மனிதம் பண்ணாத விஷயத்த நான் பண்ணேன்னு சொன்னா அதுவே பெரிய தப்பு. அது நீங்க என்ன வருது சொல்லுவீங்க மனிதன்? அவங்க அவங்களோட கருத்து சொல்றாங்க. மேபி அவங்களுக்கு தோணி இருக்கும் அந்த மாதிரி. அவர் கருத்து சொல்றது வேறங்க. நான் பண்ணாத விஷயத்த பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது? என்ன சொல்ற? அவதூறு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றாங்க? கார்த்தினா நீங்க இதுக்கு கண்டனம் யாருங்க இப்போ? அவருக்கெல்லாம் கண்டனம்லாம் இல்லைங்க. அவரு என்ன சொல்றது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சார் பாலாஜி சார் நீங்க 4-5 நாளா பேசுறீங்க. 4-5 நாளா பேசிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல உங்க மரியாதை குறைவா ஏதாவது வார்த்தை யாராவது சொன்னாலா? நானோ மத்த யாராவது சொன்னாங்களா? ராபின்சன் சொன்னாரு. அப்போ எவ்வளவு கண்ணியத்தோட இல்ல இங்க ராபின்சன் சொன்னாரு. ராபின்சனுமே என்ன அவர் சொன்னாரு நேத்துக்கு மிரட்டல்லாம் ராபின்சனுமே அவரு வந்து நேத்து வந்து அவரா இல்ல, அவருடைய நிலைமை சரியில்லை. இப்ப அவர் தெளிவா இருந்தாருன்னா நேத்தைக்கு சொன்னதுக்கு அவர் வாபஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். ரொம்ப கஷ்டம். இல்ல மனிதம் நீங்களே சொன்னீங்க அவர் தன்னிலை மறந்து நேத்து பேசினாருன்னு சொல்லி. அதுதான் சொன்னேன். காலையில அவரு தெளிவான சிந்தனையோட இல்ல மனிதம் நீங்களே சொன்னீங்களா ராபின்சன் வந்து அவருடைய தன்னிலை மறந்து பேசுறாரு. அது ஓகேதான். காலையில அந்த இடத்துல அவர் மரியாதை இல்ல அந்த இடத்துல அவர் வந்து அவர் யாருன்னே தெரியாம ஒரு நிலைமை சரியில்லாம இருக்கும் போது அவர் மரியாதை எல்லாம் பேசிட்டாருன்றது அதுக்கப்புறம் தோணி இருக்கும்ல. அதுக்கப்புறம் தோணி இருக்கும். ஆனா இப்ப இவரு பாலாஜி சார்லாம் தெளிவா இருக்கும் போதே அப்படிதான் மரியாதை எல்லாம் பேசிட்டாரு எல்லாத்தையும். அப்ப இது எவ்வளவு பெரிய தவறான ராமசன் நேத்து பேசினதை விட பாலாஜி சாரோட தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கூட கேட்காண்டா. மன்னிப்பு வேண்டாம், அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டா ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டா ராபின்சன் வருத்தம் தெரிவிங்க. ராபின்சனாவது போதில் தாங்க நேத்து வந்து பேசுறாரு. சொல்லுங்க. இவரு வந்து தெளிவா இருக்கும் போது பேசுறாரு இல்லைங்க. என்னை அசிங்கப்படுத்துறாரு, என்னை காயப்படுத்துறாரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ உங்களை மனசை சங்கடப்படுத்துறாரு. அதை பத்தி கேட்டீங்களா மனிதம்? நீங்க எப்பயுமே நடுநிலையா இருந்து பேசணும் மனிதம். நீங்க பொதுவா நியாயத்தை பேசணும். ஆமா என்னை காயப்படுத்துறீங்களே, வந்ததுல இருந்து காயப்படுத்துறாங்களே மனிதம். நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல யாரு அவங்களோட என்னையும் காயப்படுத்திட்டீங்க சார். நீங்க நான் பேட் பாய்ன்னு சொல்லிட்டீங்க. பொதுவா இங்க இருக்கவனுக்கு எல்லாரும் பேட் பாய் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு காயப்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை அது. சொல்லி யோசிச்சு பாருங்க மனிதன். சார் நான் உங்ககிட்ட பேசல பேச விரும்பல. குடிச்சிட்டு பேசுறவங்க எல்லாம் வார்த்தைகள் எல்லாமே விஷயமா இருக்கு. அந்த இல்ல அப்படி சொல்லக்கூடாது பாலாஜி சார். அது திரும்ப பொதுவா வந்த உடனே இல்ல அப்படி பிராண்ட் பண்ணாரு பாத்தீங்களா? பிராண்ட் பண்ணாரு. அது அவ்வளவு பெரிய அது வந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தையா இல்லையா மனிதம்? அது காயப்படுத்தக்கூடிய வார்த்தையா இல்லையா மனிதம்? அது வந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தை. இங்க பேசுற யாருமே குடிச்சிட்டு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. நேத்தைக்கு மட்டும் ராபின்சன் தெரிஞ்சாரு. யாரா பேசுறமா குடிச்சிட்டு வந்து யாரும் தெரியல. அப்படி யாரும் தெரியல. அதனால நீங்க அப்படி பேட் பாய்ன்னு சொன்னதை அப்ப நீங்க பேட் பாய்ன்னு சொல்லும் போது ஒருத்தருடைய மனசு வந்து காயப்படுமா? அது கரெக்ட் தான். அதை திரும்ப பேசிக்கிறேன். ஆனா அவர்கிட்ட கேளுங்க. குடிக்கிறவங்க இப்போ இந்த பேட் பாய்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு யாருக்கு குத்தம்னா யாரெல்லாம் குடிச்சிட்டு பேசுறாங்களோ அவங்களுக்கு. இல்ல குடிக்காம இருக்கிறவங்களுக்கும் அது குத்த தானே செய்யும். நம்மள அப்படி தப்பான எல்லாரும் சொன்னாங்கல்ல. எனக்கு குத்தம் இல்ல மனிதம் உங்களுக்கு எனக்கு குத்தல. எனக்கு குத்தல சார் பாலாஜி சார். அவ்வளவுதான். உங்களுக்கு குத்தலன்னா குத்தமுள்ள நெஞ்சம் குறுகுறு. எனக்கு குத்தல சார். இல்ல இந்த விஷயத்துல நீங்க இந்த கருத்தை சொல்ல முடியாது.
அங்க அங்க சும்மாவே நான் ஏன் சார் எப்படி சார் பேட் பாய்ன்னு சொல்லலாம்? ஸ்கூல்ல வந்து குட் பாய்னு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லயே போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் சார் பேட் பாய்ங்கிறீங்க? சொல்லுங்க சார். நான் உங்களை சொல்லங்க, யாரெல்லாம் குடிச்சிட்டு பேசுறாங்களோ இல்ல அது கூட சொல்லண்டா, அது கூட அவரு சொல்ல அவர் எப்ப ஸ்கூல் படிச்சாருன்னு கேட்கணும். இல்லைங்க, இதுவே தப்பான செயலுங்க. அதான் ஸ்கூல்ல குட் பை போட்டு கொடுத்துறாங்க. அவர் சொல்றது அவர் வந்து இல்லைங்க, அவருக்கு வந்து சலுகை கொடுக்குறாரு, அவருக்கு சலுகை கொடுக்குறாரு. அதாங்க அவர் ஸ்கூல்ல குட் பைன்னு சொல்லிட்டாராம், அதனால வந்து ஒரு சலுகை கொடுக்குறாரு. ஸ்கூல்ல இப்ப படிச்சீங்க கேட்கணுமா இல்லையா? இவர் எப்பயும் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாருங்க, ஒருதலை பட்சமா ஒருத்தர் மேல அவதூறு பரப்புறாரு. பாலாஜி சார் தான் நான் பேசுனது அவதூறு பரப்புறாரு, காயப்படுத்துறாரு, என்ன பேசுனது அநாகரிகமா பேசுறாரு. எல்லாம் பேட் பாய்ஸ்னு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, ஸ்கூல்ல இன்னும் குடிக்க மாட்டேன்னா வெரி குட்னு எழுதி கொடுப்பாங்க. கார்த்திக் அவரோட கருத்தை நான் வரவேற்கிறேன். அவர் சொன்னது கரெக்டான கருத்து. அதனால நீங்க சொன்னது என்ன கருத்து? ஸ்கூல்ல வெரி குட்னு எழுதி வாங்கிட்டு குடிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல, அதனால அப்படி எழுதி கொடுத்து இங்க ஏங்க சின்ன பையன் குடிக்க மாட்டாங்க. இது அநியாயமா இருக்கு. அவர் எப்ப ஸ்கூல் படிச்சாருன்னு கேட்கணுமா இல்லையா? இல்ல அவரு சின்ன பையன் இல்ல, அவரு சின்ன பையனா தான் இருந்திருப்பாரு அப்பவும். அப்ப எப்படி குடிச்சிருப்பாரு? இல்ல கார்த்திக் ஸ்கூல்ல இருக்கும்போது குட் பாய் தான் இருந்திருப்பாப்புல. குட் கான்டாக்ட் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படி கொடுப்பாங்களா யாராவது? கொடுக்கதான் செய்வாங்க. ஏன் அதுல என்ன இருக்கு? எப்படி கொடுப்பாங்க? நாளைக்கு அவர் பொது வெளியில நடந்து போகக்கூடிய நேரம் யாராவது அவர் அப்படி இதுவே வேற யாராவது சொல்லிதான் கேட்டிருப்பீங்க. இல்ல நான் கேக்குறேன், நாளைக்கு அவர் பொது வெளியில நடந்து போகும்போது யாராவது அவரை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால நீங்க அதை திரும்ப பெற்றுக்கிடுங்க. இல்ல இப்ப நான் வந்து இல்ல மனிதம், நான் இப்பயும் சொல்றேன், நான் கார்த்தின்னு சொல்லல. இல்லன்றாரு முடியாதுன்றாரு. நீங்க அப்படி சொல்லல, சின்ன பசங்கன்னு சொன்னீங்க, அதுவே தவறான வார்த்தை. மனிதன் நான் சொல்றது இப்பயும் புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இப்போ இந்த ஸ்பேசஸ்ல இருக்கிறவங்க குடிச்சிட்டு பேசுறாங்களோ அவங்க எல்லாம் இல்ல, இங்க யாரு குடிச்சது மாதிரி தெரியல எனக்கு அவங்க பேசுறத வச்சு. அப்ப யாருக்குமே கோவம் வரக்கூடாது. இப்ப கோவம் வந்து இல்ல, நீங்க பழி சொன்னாலும் அவங்களுக்கு கோவம் வருது. இல்லங்க இப்ப நீங்க உங்களுக்கு ஏன் அது அஃபெக்ட் ஆகல? ஏன்னா நீங்க குடிக்கல. இப்ப நான் குடிக்கிறேனா சார்? அப்படி இல்ல சார், நீ ஹோஸ்ட், அதனால வந்து நீ வந்து உனக்கு வந்து அது இங்க இப்ப இந்த பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க. நீங்க வந்து இல்லம்மா மனிதம், நீங்க புரிஞ்சிக்கவே இல்லையே. நான் வந்து பர்சனல் அட்டாக்கே பண்ணல. ஒரு 13 பேர் இருக்காங்களா ஸ்பீக்கர்ல? உங்களுக்கு ஹோஸ்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஹோஸ்ட் கூட நீங்க தனியா போய் என்னாலும் பேசிக்கிடலாம். பட் ஹோஸ்டிங் போதும், அதனால இங்க நீங்க பேசக்கூடாது. இல்ல மனிதன் 13 பேர் ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல. இந்த 13ல 4 8 11 பேர் இருக்காங்கல்ல. இதுல நான் நீங்க ஹோஸ்ட் சின்ன பையன், அதனால அவன் காதல் பயப்படுறான். இல்ல அது சொல்லக்கூடாது. அவரு காதல் வந்து அழகான அது சொல்லக்கூடாது. காதல் அவரோட தனிப்பட்ட இல்ல, அதுதான் சொல்றாங்க. அவன் குடிக்க மாட்டான்னு தான் சொல்றேன். காதல் உள்ளவங்க காதல் இருக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. காதலிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. சொல்ல வர பாயிண்ட் நீங்க வந்து இல்ல மனிதம், காதலிக்கக்கூடிய இல்ல என்னுடைய பாதி பாயிண்ட் இல்லங்க, எனக்கு புரியவே இல்லைங்க. என்னுடைய பாதி பேச்சுலயே இடமறிச்சா என்ன அர்த்தம்? நான் சொல்ற கருத்து இப்போ நம்ம 3 பேரை தவிர இருக்கிற 8 பேர்ல யாரெல்லாம் குடிச்சிட்டு பேசுறாங்களோ அவங்க பேட் பாய்ஸ், குடிக்காதவங்க குட் பாய்ஸ். குடிக்கிறவங்கள பேட் பாய்ஸ் குட் பாய்னு முத்திர குத்த கூடாது. அதுவே ஒரு தவறான கண்ணதாசனே குடிச்சிட்டு தான் பாட்டு எழுதுறாரு. அவர் பாட்டுலாம் நல்லா இருந்துச்சா இல்லையா? இல்லங்க, நான் சொல்றது அப்போ அது வந்து அவருடைய குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணாது. அவ்வளவுதான். இல்லங்க விஜயகாந்த் இல்ல மனிதம் அவர்கிட்ட பேசக்கூடாது. சரி, மனிதம் அது வந்து மனிதம். இப்ப விஜயகாந்த் மேல குடிகாரன்னு ஒரு படம் இல்ல இது அவர் இது பொதுத்தளத்துல அவர் அப்படி சொல்ல இல்லைங்க. அவரு இல்லைங்க, அவர் நடந்த விஷயம். ஓகே, அவர் நல்லவர கெட்டவரா? அவர் நல்லவர கெட்டவரா சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப நல்லவர். அவர் குட் பாயா பேட் பாயா? ரொம்ப நல்லவர். குட் பாய் தான். ஆமா,
அப்போ நீங்க அந்த ஒரு இல்ல இல்ல அவர் குடிக்கிறாருன்றதுக்காகவே பாயின்னு அவர் சொல்லக்கூடாது, பேட் பாய் ஆக பாயின்னு மாட்டார்ல. குட் பாயின்னு சொல்லக்கூடாது, அவர் ஜென்டில்மேன் சொல்லணும். குட் மேன், இல்ல இல்ல கோட் ஆஃப் ஜென்டில்மேன். ஓகே, வேர்டு இருக்கு, ஆமா, ஜென்டில்மேன் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஜென்டில்மேன். ஆமா ஆமா, சரி ஓகே. ஒரு பொது வெளியில அப்படி அப்போ சரி ஓகே. பொது பேரை தவிர பொது இந்த ஸ்பீக்கர்ல 8 பேர் இருக்காங்கல்ல, அவங்க யாரெல்லாம் குடிச்சிட்டு பேசுறாங்களோ அவங்க பேட் மேன். இப்ப குடிக்காம பேசுறவங்க அதுவே தவறான ஒரு கருத்து இல்ல, அதுவே தவறான பதிவு இல்ல. சமுதாயத்துக்காக ஒரு தப்பா பதிவு பண்றாரு எல்லாத்தையும். அப்புறம் அவர் நீங்க பேசுறேன், நீங்க ஹோஸ்ட காதல் பண்ணனால குடிக்க அப்படி சொல்லக்கூடாது. காதல் பண்ணவங்களும் எனக்கு அந்த ஹோஸ்ட பத்தி நல்லா க்ளோஸா தனியா பேசிக்கிடுங்க. நீங்க அவரு தெரியும் அப்படின்னா காதலை பொதுமைப்படுத்த கூடாது. அதனால அவனை குடிக்க வைக்காம இருக்கிறது அந்த அப்படி இல்ல. அதனால பொதுவா பேசாதீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில 2 பேரும் டிஎம் பண்ணி என்னாலும் பேசிக்கிடலாம். பொதுவா பொது வெளியில தான் காதல் பண்றது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. குடும்பத்துல என்ன நினைப்பாங்க, அதுவே 3வது காதல். இது எத்தனை காதலா இருந்தாலும் காதல் தான். காதல் ரொம்ப அழகானது. 3வது காதலுக்கா இப்ப அந்த காதலியே கூட இதை கேட்டுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்க சொன்னது கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. 3வது காதலுக்கா இல்ல காதலுக்கா? எதுவா இருந்தாலும் காதல் தான். 3 இல்ல 10 இருந்தாலும் 3000 இருந்தாலும் காதல் தான். இதுதாங்க இதையே தப்பு சொல்றாங்க. ராபின்சனுக்குலாம் 4 காதலி இருக்காங்க. ஆமா, இது தப்பு. ஒரே நேரத்துல தப்பு கார்த்திக் ரவிமா பிரதர் நான் கண்டிக்கிறேன். தப்பு அது. ஒரே நேரத்துல 3 பேரை காதலிக்க கூடாது. ஒரு காதல் தோற்று அதுக்கப்புறம் காதல் வந்துட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரே நேரத்துல 3 பேரை காதலிக்கிறது தப்பு இல்ல. இப்ப அவர் கார்த்திக் ரவிமா சொன்னது ஐயப்பனுக்கு 3 இருக்குன்னு சொன்னது அட் அ டைம்ல இருக்கிறது மாதிரி தானே இருக்கு. அப்ப வாபஸ் வாங்க சொல்லுங்க. மூணாவது காதல்னா சொன்னாரு. அவருக்கு எத்தனை காதலா இருந்தாரு மனிதம். நான் இங்க பாருங்க, நான் எப்பயுமே ரொம்ப தெளிவா இருப்பேன், தெளிவா பேசுவேன். வார்த்தைகள் என்கிட்ட இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே கரெக்டா கச்சிதமா இருக்கும். இவங்கள மாதிரி உளர மாட்டேன் எப்பயுமே. இல்ல எத்தனை காதலா இருந்தாலும் காதல் தான். அதனால பாலாஜி சார்லாம் மாத்தி உளருவாரு. அவரே வந்தோடனே ஸ்பீக்கர்ல இருக்கவங்க எல்லாம் பேட் பாய்ஸ் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல நடந்த விஷயத்த நான் சொல்றேன், நடந்ததுதான் சொல்றேன், நடக்காத சொல்ல. அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்றாரு, அவரே இந்த ஸ்பீக்கர்ல இருக்கவங்கல நம்ம 2 பேர்த்து தவிர மிச்ச 8 பேர்த்துல யார் குடிச்சிருக்காங்களோ அவங்க தான் பேட் பாய்ஸ்ன்னு சொல்றாரு. அவர் வார்த்தைகள்ல எப்பயுமே மாத்தி பேசுறது அவருதான். நான் அப்படி கிடையாது. நான் எப்பயுமே தெளிவா பேசுவேன், நியாயமா பேசுவேன். நான் சொன்னது அப்போ அந்த புரிதலும் தெளிவு என்கிட்ட இருக்கே தவிர அவர்கிட்ட கிடையாது. நான் சொன்னது ஒரே வார்த்தைனால அவர் மனசுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியும் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் குடிச்சு பேசுறாங்க, குடிக்காம பேசுறாங்க, உங்களுக்கு தெரியும். மனிதனுக்கு தெரியாதுன்றதுனால நான் கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அவங்களை டிஎம் பண்ணி இந்த ஸ்பேஸுக்கு வரவிடாம ஆக்கிருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் சொல்லி காட்டக்கூடாது, தப்பு இல்ல. இப்ப அது செஞ்சிருக்கணும் இல்ல. அந்த இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க பாராட்டுக்குரியவர். பட் மனிதம் என்ன பத்தி பேசவே வாபஸ். ஆமா, அந்த காதலிச்சவங்க குடிப்பாங்க, காதலிக்கவங்க குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்ப பெற்றுக்கிடுங்க வாபஸ். இது இல்ல அது காதலிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அடி பின்னி எடுத்துரும். ஐயப்பா என்ன மிரட்டறியா? இல்ல இது வன்முறை இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாது. தனி மனித தாக்குதல். நாளைக்கு நீ கார்த்தியன் இது யாரா கேட்டா சிரிக்க போறாங்க. நாளைக்கு நீ வெளியில வந்தியானா இங்க பாருங்க, தனி மனித தாக்குதல் வேண்டாம். தனி மனித தாக்குதல் கருத்துக்கு கருத்து வைப்போம். அந்த பையன் அந்த கருத்து முதல் தான் இருக்கணும். இந்த மாதிரி தனி மனித கொலை மிரட்டல்லாம் இருக்க கூடாது. அந்த பையனை இது ஈபிகோ செக்ஷன் படி தப்பானது. ஈபிகோ செக்ஷன் படி இது தப்பு. நீங்க அவர் போற கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அது ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிடுங்க. இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிடுங்க. கொலை மிரட்டல் விட்டது தப்பு, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிடுங்க. மனிதன் யாரா நீங்க ரோட்ல நடந்து போகும்போது யாரோ உங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க ஐயப்பன் அவர்களை இல்ல ஐயப்பன் அவர்களை நீங்க கொலை மிரட்டல் விட்டுருவேன், நேரா அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு. நாளைக்கு நேரடியா வந்தா நேரடியா பார்த்தேன்னா
உனக்கு அறிவுரை சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். நீங்க இல்ல பாதியிலேயே இல்ல இல்ல கட் நீங்க பண்ணிட்டு அடிப்பேன்னு சொன்னீங்க. அத வந்து நீங்க இப்ப நீங்க ஆமா மன்னிப்பு மனிதன் பாருங்க கேளுங்க. எப்படிலாம் நீங்க பேசுறாரு. மன்னிப்பு நீங்க கேளுங்க. தான் முதல்ல நீங்க அடி தவறா இல்ல இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா தான் அதனால புரிஞ்சுக்கிறேன். நீங்க நீங்க மன்னிப்பு அடி கேளுங்க. பின்னி நீ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. வெளியில அடி நீ நேரா வாடா அடிச்சு பின்னி தப்பு எடுத்துருவேன்னு தப்பு சொன்னது வந்து ஒரு செல்லமா இல்ல அப்படி சொல்றது. சொல்லக்கூடாது. அதை அடிச்சு பின்னி எடுத்துருவீங்க தனியா சொல்லணும் செல்லம்மா. ஏன் ப்ரோ இப்ப மனிதம் நாளைக்கு இது எனக்கு கொலை கஷ்டமா இருக்கு மிரட்டல். இது மனிதம் மசாலா இது கொலை அடிக்கிறது. மிரட்டல் மாதிரி. நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு அவர் பேச்சுல எவ்வளவு அக்கறை நாளைக்கு இருக்கு பாத்தீங்களா? நாளைக்கு இந்த ஐயப்பன் எவ்வளவு ஒரு ரோஸ்ட் கோவம் அவர்கள் இருக்கு பாத்தீங்களா? எங்கேயாவது டீ கடைக்கோ அல்லது ரெஸ்டாரண்ட்டுக்கோ சாப்பிட போனா யாராவது ஒருத்தர் அவர் அடிச்சுட்டாங்கன்னா அப்ப நீங்க தான் பொறுப்பாயிர முடியும். சோ அதனால ப்ரோ அதை நான் தான் அடிப்பேன் மன்னிப்பு பரவாயில்ல கேட்டு பரவாயில்ல பரவாயில்ல. ப்ரோ. நான் நான் இல்ல ரெடியா இருக்கேன். இல்ல நான் அந்த பையன் வந்து ஒரு சின்ன பையன், நல்ல பையன். அதனால வந்து அவனை நாளைக்கு யாரும் அடிக்க அப்ப மாட்டாங்கன்றதுனால நான் மன்னிப்பு மனிதன் எனக்கு எளியவர்களை வருத்தமா இருக்கு. மிரட்டலாமா? வாபஸ் வாங்க நான் இல்ல சொல்லுங்க. கேட்க இல்ல மாட்டேன். இல்ல மனிதம் மழைக்கு மனிதம் மன்னிப்பு மழைக்கு எளியவர்களை மிரட்டலாமா? எளியோரை வந்து வலியோர்கள் வந்து வதைக்க கூடாது, அன்புதான் காட்டணும். சோ அதனால நீங்க அந்த வார்த்தையை திரும்ப மட்டும் பெற்று நீங்க மன்னிப்பு கேட்காண்டா நீங்க திரும்ப இப்ப பெற்று மறுக்க சொல்லு, திரும்ப பெற்று மறுக்க என்ன சொல்லு. சொன்னீங்க? எளியவர சரி எலியோட ஓகே. எளியோர நான் வந்து வலியோ ஐயப்பனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை திருப்பி கரெக்ட் வாங்கிக்கிறேன். கரெக்ட். நீங்க பாராட்டு புரியுது. எந்த வார்த்தையை சொல்லணும்? அதாவது வந்தா முன்னாடி பின்னி பின்னாடி எடுத்துருவேன்னு கண்ணாடி சொன்ன சார், அது மாதிரிதான். முன்னாடி பின்னி எடுத்துருவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை ஒண்டி திருப்பி வாங்கிக்கிறேன். ஆனா நீ நாளைக்கு நான் உன்னை பாப்பேன், பார்க்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்கணும். இதுவே சூசகமான மனிதம் மிரட்டல். இதுவே தாக்குதல் தான். தனி மனித தாக்குதல். அப்படி அவர் கேட்டாருன்னா இந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அவர் என்ன பண்றாரு, உங்களை மிரட்டுனாராங்கிறத சொல்லுங்க. இந்த மக்கள் மனிதம் எனக்கு பயமா இருக்கு. மனிதம் வெளியே நீங்க பயப்பட தேவையில்லை. மனிதம் பயப்பட தேவை உங்களுக்கு வந்த ஒரே சப்போர்ட் அவர்தான். அவரே இல்ல சப்போர்ட் பண்ணாலும் கூட சில விஷயங்கள் தப்புன்னா தப்பு தானே. மனிதம் எனக்கு பயமா இருக்கு வெளில போக. நீங்க பயப்பட தேவையில்லை. அரசாங்கம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளவு அமைப்புகள் இருக்குது. அங்க நீங்க போன் பண்ணி நீங்க எங்கேயாவது போன பாதுகாப்பு கேட்கலாம். இல்ல அவனுடைய கல்யாணத்துக்கு அங்கெல்லாம் நாங்க போக வேண்டி இருக்கும் அவனுக்கே. அதனால வந்து மனிதம் நல்லபடியா நடக்குங்கிறத நீங்க வந்து அனுபவத்துல பெரியவரா இருக்கும் போது நல்லபடியா நடக்குங்கிறத வாழ்த்துதான் சொல்லணுமே தவிர நெகட்டிவா சொல்லணும். சாபம் விடக்கூடாது இல்ல. சாபம் நெகட்டிவ்ல வரும். நாங்க தான் போய் நிக்கணும் அவரோட கல்யாணத்துக்கு. நல்ல விஷயம் தான். அவரோட கல்யாணம் நீங்க நடத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அது தனி மனித தாக்குதல் பண்ணாம நீங்க நடத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாங்க, அது தனி மனித தாக்குதல் பண்ணலங்க, நான் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தானே அவருடைய வார்த்தை பிரயோகம் பாத்தீங்களா? இப்பவுமே நெகட்டிவா பேசுனீங்கன்னா அது ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வந்ததுல இருந்து தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறது. தனி மனித தாக்குதல் பண்ணாண்டா அவருக்கு நல்லதாவே நடக்கும்னு நினைப்போம். எல்லாரும் வேண்டிக்கிடுவோம் அவரோட காதலோ கல்யாணமோ நல்லபடியா. இப்போ நேத்து நம்ம 2 மணி நேரம் பேசணும் மனிதம். நம்ம 2 மணி நேரம் பேசணுமே. 2 மணி நேரத்துல யாராவது இந்த மாதிரி பேசினாங்களா? பேசினாரு. பல முறை பேசிட்டாரு. பாலாஜி சாராது கொஞ்சம் பாலாஜி சாராது எனக்கு நான் நல்ல கொஞ்சம் நடுநிலையா கொஞ்சம் ஒரு அளவு பேசினாரு. பட் ராபின்சன் வந்து நேற்றுக்கு ரொம்ப ராபின்சன் பேசினது வந்து இல்ல ராபின்சன் நேற்றுக்கு மிரட்டல்லாம் விட்டார், பகிரங்க மிரட்டல். இதே போல தன்னிலை மறந்து பேசினது அது இப்ப தெளிவு வந்துடுச்சுல. இப்ப அவரு சொன்னதுக்கு அவர் வாபஸ் வாங்கி கையை. அப்ப பாலாஜி சார் வந்து தன்னிலையிலே இருந்து பேசுறாரு அப்படிங்கும்போது ஒருத்தர் தன்னிலை மறந்து பேசினதை வந்து நம்ம தவறா எடுத்துக்கலாம். ஆனா ஒருத்தர் தெளிவா இருக்கும் போது இந்த மாதிரியான தவறான வார்த்தைகள் அவர் திரும்ப பேசிட்டாரு. அவர் ஒரு வித அன்புல பேசிட்டாரு. அதை நம்மளும் மன்னிச்சு விட்டுறோம். இல்ல மனிதன் இத வந்து நான் வந்து ஐயப்பா 12 மணிக்கு குடிச்சிட்டு பேசுறானுங்க. மணி ஒன்னேகாலாவது. அதுவே அவருக்கு தெரியல பாத்தீங்களா? மணி ஒன்னேகாலாச்சு, அதுவே 12 தவறான கருத்து சொல்லிருக்காரு. ஆரம்பிச்ச நேரத்தை சொல்லிருப்பாரு. அதுக்கு வேண்டி ஆரம்பிச்ச நேரம் அதுவும் தப்புதான். தகவல் தான். அதுவே 12:30 தான் ஆரம்பிச்சோம். அதுவே தவறான தகவல் தான். வந்ததுல இருந்து தவறான தகவல் மட்டுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவரே பிராண்ட் பண்ணாண்டா. எனக்கு இந்த சின்ன பசங்க கேட்ட கூடாது மனிதம். சப்போர்ட் பண்றீங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஐயப்பன் கேட்ட வண்டி அந்த வார்த்தையை வண்டி தான் எடுத்துக்கிட்டேன் தவிர மத்த எதையும் நான் ஏன் வாபஸ் வாங்கல? அதையும் வாபஸ் வாங்கிக்கிடுங்க. அப்புறம் அவர் வந்து அடிப்பு எதை வாபஸ் வாங்கணும்? இல்ல அதான் சொல்லிட்டேனே, ஐயப்பன் இல்ல நீங்க, நானு, ஐயப்பன் சொல்லக்கூடாது. யாரையுமே சொல்லக்கூடாது. இல்ல கார்த்தி, உங்க மேல பழி போடுறாரா? இல்ல யாரா சொல்லுங்க. ஏன் பெரிய இல்ல
சார் உங்ககிட்ட நான் சார் பேச என் மேலேயும் பேச குற்றத்தை விரும்பல. வைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல சார். மனிதம் என் பேரை அவர் சொல்லல, என் பேரை வந்து புறக்கணிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு என் மேல பழி போடுறாரு இல்ல அர்த்தம். அப்படி இல்ல அப்படி உண்மை அவரே பிராண்ட் உண்மை பண்ணிடக்கூடாது, அதுதானே. பிராண்ட் பண்ணிடக்கூடாது. இல்ல 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 உண்மை அதுதானே. ஏங்க அவரு வந்ததுல இருந்து ஏங்க சொல்லிட்டு இருக்காரு, 3 பேர்த்து சொல்றாரு, என் பேரை ஏன் சொல்ல மாட்டேன் மறுக்கிறாரு? என்ன ப்ரோ காரணம் நடராஜன் கேளுங்க. வந்துட்டாரு கார்த்தி ப்ரோ. மேபி இல்ல என் பேரை ஏன் சொல்லாம 3 பேரை மாதிரி சொல்றாரு, என்ன காரணம்? மேபி அவருக்கு அப்படி தோணி இருக்கும், மனிதம் அதனால அதை திரும்ப பெற்றுக்கிடுங்க. அதனால அதுல தப்பு இல்ல அது மனிதம் அது தவறு தானே. இல்ல நீங்க மனிதம் உங்களோட இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் பேசுறாங்களே அவங்களுடைய வார்த்தை பிரயோகத்துல இருந்தே தெரியலையா அவங்க இல்ல குடிச்சிருக்காங்களா இல்ல அப்படி இல்லையான்னு? பிராண்ட் பண்ணாதீங்க. ஆமா அப்படி பிராண்ட் அவருதான் 1:30 மணி 12 மணின்னு சொல்றாரு. அப்ப யார் குடிச்சிருக்கா? அப்படி பிராண்ட் பண்ணாதீங்க. பாலாஜி சார். தெளிவா தான் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது எல்லாருமே. இல்ல ஆமா இல்ல மனிதன் உங்களுக்கு நான் தெரியல. அப்படிதான் நீங்க வந்து நினைக்கிறேன். அவரு தண்ணடிக்காம பேசுறாரு நான் நினைக்கிறேன். ஆனா அவரு இல்ல அப்படி மனிதன் நினைக்கிறாரா? இல்ல மனிதன் நீங்க நீங்க எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த நல்லவங்க தான் சமுதாயம் வந்து எல்லாருமே, அப்படி எல்லாருமே கிடையாது. நல்லவங்க தான். நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு. சமூகம் நமக்கு நல்லதுதான் தரும். So அதனால அப்படியான நினைப்பு அவருக்கு இல்லையே மனிதன். மேபி அவரு ஒரு வார்த்தை தவறி சொல்லி இருக்கலாம். அதுக்காக அவர் மனசுக்குள்ள அந்த நினைப்பு இல்லையே. எல்லாருமேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைங்க இல்லையே. நினைப்பு இல்லைன்னா இப்ப மனிதத்துக்கு வந்து இந்த குரூப்பை தெரியாது. எனக்கு வந்து இது 2 வருஷமா இந்த குரூப்பை தெரியும். அதனால ஒரு 2 வருஷமா தெரியும் அப்படின்றதுக்காகவே தெரியுங்கிறதுக்காக வேண்டி இவன் இப்படிதான் பொது அப்படின்னு வெளி சொல்லி இவன் தெரியுங்கிறதுக்காக இப்படிதான் வேண்டி அப்படின்னு அடையாளம் தெரியுங்கிறதுக்காக வேண்டி முத்திரை குத்துறது தவறான விஷயமா இல்லையா? தெரியுங்கிறதுக்காக வேண்டி முத்திரை பொது குத்துறது வெளியில தவறான வந்து விஷயமா இல்லையா? சொல்லக்கூடாது. தெரியும்னா நீங்க ஏதோ ஒரு நாள் இப்போ ராபின்சன் நேத்து வந்து உங்ககிட்ட பேசும்போது அவரு வந்து தன்னையை மறந்து பேசியிருக்காரு. அவருக்கு நான் ஒரு பெரிய டெய்லியுமே அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு கடுமையான சொல்லி கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது ஓகே. கடுமையான கண்டனம் நானும் கூட இல்ல அதுதான் டெய்லியுமே ராபின்சன் இப்படித்தான் ராபின்சன் டெய்லியுமே இப்படிதான் அப்படின்னு அவர் மேல அது முத்திரை எதுக்குன்னா குத்துனா பெண்களை கையை பிடிச்சி எழுப்பேன் எல்லாரும் அதை மாதிரி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்ததுக்காக வேண்டி கடுங்கண்டனம். ஏன் ராபின்சன் சும்மா இருக்க மாட்டீங்களா? கையை பிடிச்சிருக்கீங்களா? பெக்ரன்ல கையை பிடிச்சி என்ன கையை பிடிச்சி இழுத்தனா என்ன தெரியுமா மனிதன்? நீங்க என்ன பெண்களை கையை பிடிச்சி இழுத்தனா? ஏன் சும்மா நீங்க தான் சொன்னீங்க கையை பிடிச்சி இழுப்பேன். பாருங்க என்ன தெரியுமா மனிதன், நம்ம சமூகம் வந்து அது மாதிரி முத்திரை கூர்த்தி வச்சிருக்கு. யார இதே சமூகம் இல்ல பாலாஜி சார் ஒரே ஒருத்தர் தான் இருக்கு மனிதன். ஒரு கேரளா ஃபேமிலி, ஒரு கோவன் ஃபேமிலி நான் பேசுறேன் மனிதன் மாதிரி குடிப்பாங்க. ஆனா குடிகாரனா பொறுக்கி குடிகாரனா ஆமா இப்ப சைக்காலஜி படிச்சவன் குடிக்க குடிகாரனா ஜெர்மனில படிச்சவன் குடிச்சுக்க மாட்டான். இல்ல இது தனிப்பட்ட தாக்குதலா இருக்கு. ராபின்சன் அவர்கள் இல்ல இல்ல ஜெனரலா அப்படி நினைச்சுக்கிறது. அப்ராட்ல இது மாதிரி வந்து குளிருக்கு பண்ணும் குடிப்பாங்க. அந்த மாதிரிதான் பாலாஜி சாருமே நைட்டு 12 மணிக்கு பேசுறவங்க குடிச்சுட்டு தான் பேசுறாங்க. ஆமா நைட்டு 12 மணிக்கு ஸ்பேஸ்ல பேசுறவங்க எல்லாருமே குடிச்சுட்டு தான் பேசுறாங்கன்ற மாதிரி பிராண்ட் பண்றாரு. மனிதன் அவர் என்ன பண்றாருன்னா கார்த்திகை வந்து எல்லாருமே எங்களை மாதிரி எல்லாருமே தனியா வந்து இவன் வந்து அவன் தப்பானவன் தான், அவன் செயல் பண்றான். நீங்க வந்து கார்த்திக் ரவிரம் வந்து ஒரு தப்பா பேன் பண்றீங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரம் நீங்க கார்த்திக் ரவிரம் தாக்குறீங்க. அது ரொம்ப தப்பு. அவர் என்னையும் நேரடியா தாக்கிருக்காரு. அதுக்கும் நான் எனக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். நேரடியா தாக்கிருக்காரு. ஆமா என்கிட்ட சொன்னீங்க. இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க வெளிநாட்டுல படிச்சவங்களா இருந்தா மனிதன் இருங்க, நம்ம அண்ணன் நடராஜன் வந்திருக்காரு, அவர் பேசுவாரு. கேட்போம். நடராஜன் பேசுங்க. சொல்லுங்க. என்ன கார்த்தி, என்ன பிரச்சனை? ஐயப்பா என்னப்பா பெரிய பெரிய மனிதன் வந்து சமுதாயத்துல மரியாதை போயிடுச்சு. அப்படி இல்ல, ஒரு ஸ்பேஸ் நடக்குது. நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்பேஸ் நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் டெஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஆல்கஹால் டெஸ்ட் இருக்கு. அது பண்ணவங்க தான் அலௌட். இது யார் சொல்றாங்க? நான் ரெடி வாங்க. அது இருப்பா ஐயப்பா நடராஜன் இந்த கொடுமையை கேளுங்க. குடிச்சா பேட் பாய்ங்கறாங்க. தம்பி ஐயப்பா என்ன பாலாஜன் மிரட்டற காலை பிடிச்சிக்கிறீங்க பயங்கரமா. ஆனா நீங்க பேசவே வேணாம். இல்ல 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 பாலாஜன் ஆனா நீங்க குடிச்சிருக்கீங்களானே? இல்ல அப்படி கேட்க கூடாது. அது இப்படி கேட்காதீங்க. தப்பு மது அருந்திருக்கீங்க. இல்ல ஒருத்தர் பேச வந்திருக்காங்க, அவங்கள பேச விடணும். அவங்க பேசட்டு. அவங்க அந்த மாதிரி சொல்லி பிராண்ட் பண்ண கூடாது. அவங்க நல்ல கருத்து எடுத்து நல்ல கருத்து எடுத்து வைக்கணும். தம்பி நீங்க நல்லா பேசுறீங்க. ஐயப்பா ஒரு தமிழ் புலவர். இல்ல இல்ல நான் தமிழ் புலவன் இல்ல, தமிழ் வாசிப்பாளன். அங்கேயே நீங்க இருங்க. எழுதி இருக்காரு. ஒரு நிமிஷம். ஐயப்பா நீ பாலாஜனே பிடிக்கிறாக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கணும் பயங்கரமாப்பா நீ. ஐயப்பா
அதெல்லாம் மனிதம் கேளுங்க. மனிதன் பாருங்க, நடராஜனை கூட வந்து தனி மனித தாக்குதல் என்ன வந்து தாக்குறாரு பாருங்க ஐயப்பனை. என்ன இல்ல பண்ணாதீங்க, நீங்க கருத்தை மட்டும் எடுத்துங்க. என்னோட கருத்து என்னன்னா, இந்த ஸ்பேஸ்ல தம்பி 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 பாலாஜனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க. உங்களை தாக்குறாரு. அப்படி சொல்லக்கூடாது, என்ன தெரியணும் தெரிய வேண்டாம். ஒரு ஸ்பேஸ்ல அவர் என்ன பேசுறாரு கருத்து தான். அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு தெரியுமா? மனிதன் மனிதன் எடுத்து காட்டுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க ராபின் 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 நான் வந்து பிகாம் தான் படிச்சுக்கிறேங்க, நான் அதிகமா படிக்கலைங்க. படிப்புக்கும் எப்படி வந்து மனிதனை வந்து அப்படி இல்ல அதெல்லாம் இல்ல. அவங்களோட எவ்வளவு வந்து கோல்டு மெடல்ஸ் அவங்களோட கருத்தை சொன்னாங்க, பிரச்சனை இல்ல. பட் படிப்புக்கும் சம்பந்தம் இல்ல. சோ அதே 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 சொல்றேன் என் வயசுக்கு மேல அவர் வயசு இருக்கு. மனிதன் உங்களுக்கு யாருன்னு தெரியல. ஐயப்பனோட ஃப்ரெண்டா நீங்க? இல்ல, எனக்கு அவரை யாருன்னே தெரியாது. நான் இந்த ஸ்பேஸ்ல என்னன்னா, நான் ஒரு நாள் வந்தேன், ரொம்ப இந்த இது பொலிட்டிக்கலி ராங்கா பேசிட்டு இருந்தாங்க, பொலிட்டிக்கல் வேர்டு பேசிட்டு இருந்தாங்க, ஹிஸ்டாரிக்கலி தப்பான ஃபேக்டர் இருந்துச்சு. அதைத்தான் நான் திருப்பி பொலிட்டிக்கலி ராங்கன்னா இந்த மிரட்டுவேன், அடிப்பேன், குடிச்சிட்டு பேசலாம், திருப்பி வாங்கிக்கோங்க இந்த வார்த்தையை. அந்த மாதிரிலாம் யாரும் பேசல. ஐயப்பன் அவர்களை அதுக்கு உங்ககிட்ட ஆதாரமே கிடையாது. எல்லா ஸ்பேஸ் ரெக்கார்டிங் தான், நம்ம ஸ்பேஸ் எல்லாமே ரெக்கார்டிங் தான். அப்படி ஒரு வார்த்தையை இங்க பிரயோகப்படுத்தவே இல்லை. ஐயப்பன் அவர்களை ஐயப்பன் அவர்களை இப்பதான் சற்று முன் பயன்படுத்துறாரு பாலாஜி. அது இன்னைக்கு நடந்தது. நீங்க சொன்னது நான் வந்த அன்னைக்கு இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு மிரட்டினாங்க. அதுக்கு முன்னாடி நேத்து கிடையாது, நீங்க வந்த அன்னைக்கு சொன்னீங்க. நீங்க வந்த அன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தப்பா பேசிட்டு இருந்தீங்க, பொங்கல் விஷயத்த, இது ஓணம் விஷயத்த. மனிதம் ப்ரோ, இது நீங்க சித்தரிக்கப்பட்டவை, இன்னொருத்தங்க மேல ப்ளேம் பண்ணி ஓணம் விஷயத்தை தப்பா. கரெக்ட் தானே? ஓணம் விஷயத்தை பத்தி வாபஸ் வாங்க மீதம். ஓணம்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேட்டதுங்க. மனிதம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்ட விஷயம் அது. இந்த ஓணம் இல்ல அது நீங்க தப்பா பேசுனீங்கன்னா தப்பா இல்ல நான் தப்பா பேசல, நான் கரெக்டா தான் பேசிருக்கேன். இல்ல பாலாஜி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து. பாலாஜி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து. சரியான நேரத்துல என்ன மிரட்டிருக்காரு. இல்ல சரியான நேரத்துல சரியான கருத்து சொன்னாரு. நீங்க உங்களை மிரட்டதை நான் வந்து திரும்ப பேர சொல்லி சாதகமான கருத்து சொல்றவங்க மட்டும் வாழ்த்து சொல்றீங்க. அப்படி இல்ல, கரெக்டா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மனிதன் ஐயப்பன் அவர் அன்னைக்கு இல்லவே இல்ல. அவரு அன்னைக்கு இல்லவே இல்ல. வாங்கிட்டேன். கரெக்ட். அப்போ அப்புறமா உன்னை மிரட்டணும்னா என்ன அர்த்தம்? நீ இன்னவோ பயந்து நாளைக்கு வெளியே இதுவே மிரட்டல் தான். இதுவே மிரட்டல் தான். பாருங்க மனிதன் என்ன சொல்றாரு. வந்து கை பிடிச்சி இழுத்தா அது வந்து உங்களுக்கு கடுமையான கண்டனங்கள். ஏன்னா பெண்களை உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கைய பிடிச்சி இழுத்தா இடுப்பீங்க. வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க. 2 வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிட்டேன். கரெக்ட். அது பாராட்டுக்கள், உங்களுக்கு பாராட்டு. அப்படி இருக்கும்போது ஐயப்பன் வந்து திருப்பி அதை சொல்றது. நீங்க என்ன நீங்க 2 பேரும் வந்து ஒரே கூட்டணி மாதிரி தெரியுது. அவரு இல்ல நான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ராபின்சனுக்கு கடுமையான கண்டனம். ஐயப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயப்பன் அவர்களுக்கு எனக்கு ஏன் வாழ்த்து இல்ல? நீங்க வந்து இன்னுமே அந்த வருத்தம் தெரிவிக்கலையே, வருத்தம் தெரிவிக்கல. அதனாலதான் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. யார் அது கேக்குறது? யாரு நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்க பக்கத்து ரூம்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து. நீங்க கேக்குறது யாரு? நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் வாழ்த்து சொல்றேன். என்ன நீங்க குடிக்கலன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க, குடிக்காம இருந்தா நல்ல விஷயம், அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ணா நடராஜனா, இங்க மிகப்பெரிய ஒரு அநீதி நடக்குது. சொல்றேன் கேளுங்க. இருப்பா ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க, நான் பேசிக்கிறேன். தம்பி மனிதன், நீங்க எந்த ஊர் தம்பி? நீங்க எந்த ஊரா இருக்கட்டும், தம்பிகளா ஒரே சார் 2 நிமிஷம் பேச முடியுங்க. மனிதன் மட்டும் பேசுங்க. மனிதன் நீங்க எந்த ஊர் சாமி? நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன்.
கோயம்புத்தூர் வரராஜர் மேட்ல இருக்கிற, இப்ப வந்து ராமநாதத்துல இருக்கிறேன் நானு. நீங்க எங்க இருக்கீங்க எந்த சொல்லுங்க. ஊரா இருந்தா பரவாயில்ல, நீங்க தனிப்பட்ட இது கேட்காம இல்ல என்னோட இல்ல கருத்துக்கு கருத்து தனிப்பட்ட இருப்பா ஒண்ணு அதுக்கு அவர் என்னோட நாகர்கோவில் அதுக்கு சார்ந்தவர். என்னோட பதில் நோ அண்ணா பண்ணலாம். அவர் நாகர்கோவில் நாகர்கோவில் அவர் இருப்பா பேச்சிலே தெரியலையா? அங்க இல்ல இல்லப்பா இல்ல, நான் இது இப்ப வந்து அங்க இல்ல, தனிப்பட்ட சார் நீங்க தாக்குதல். நான் இப்ப அங்க இல்ல, நான் இருக்கிறது வேற இல்ல இடம். அவர் இல்ல இல்ல நாகர்கோவில் சார்ந்தவர், நாகர்கோவில்ல இப்ப இல்ல. நாகர்கோவில் இல்ல சார்ந்தவர்னா ஜெர்மனில இல்ல படிச்சவர். இல்ல, இப்ப வந்து அதுவே அவர் தவறு, எங்க அதுவே இருக்காரு அவர் தவறு. சொல்லுவார். நீங்க என்ன அப்படி பிராண்ட் பண்ணாதீங்க, அதுவே தவறு. இருங்க தம்பியில நான் அவரும் நீங்க நான் பழகின மனிதர்களோட குரல் அந்த அந்த மொழி எனக்கு பழகிட்டு, அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன அப்படி பிராண்ட் பண்ணாதீங்க. நான் எந்த பிராண்டுக்குள்ளாடியும் இல்ல அடங்க மாட்டேன். அவர் வந்து இந்த உலக மனிதன். யா அவ்வளவுதான். கரெக்ட். அவர் வந்து இந்த உலகத்தை சார்ந்த மனிதர். அண்ணா பாலாஜி நடராஜன், நீங்க வந்து பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்து. அவருடைய ஸ்ட்ரீட் மனிதன் நீங்க அட்ரஸ் உலகத்தை பாரு சார்ந்தவங்க, பாலாஜி நாங்களே அவர்களுக்கு ஏலியன் வாழ்த்துக்கள். அப்படியே எகிரி குதிச்சிட்டோம். இல்லண்ணா, அவருடைய ஸ்ட்ரீட் எல்லாம் கேட்க வேணாம். ஏன்னா நம்ம அது ரொம்ப பெர்சனலா கரெக்ட் போறோம். கரெக்ட் இப்ப கரெக்ட் நாளைக்கு கரெக்ட். நான் வந்து இப்ப ஐயப்பனை நான் ஒரு வார்த்தை தகாத வார்த்தை சொல்லிட்டேன். இப்ப இங்க எல்லாருமே ஸ்பேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க போய் அவரை மிரட்டுறீங்க, அவரை நாளைக்கு போய் அடிப்பீங்களா? அதே மாதிரி தான். ஏன்னா இப்ப நமக்கு அட்ரஸ் தெரிஞ்சா நம்ம போய் இது பண்ணிடுவோன்ற மாதிரி பதிவாயிடும். அதனால நமக்கு அது கரெக்ட், நல்லது. அது பேசின பாலாஜி அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். இது ராயல் சல்யூட். ஏகப்பட்ட ஸ்கோர் ஏறிட்டே போகுது பாலாஜி சாருக்கு. இருங்கப்பா ஒரு 2 நிமிஷம் பேசாம இருங்க. மனிதன் பிரதர், நீங்க வந்து நல்லா பேசுறீங்க. சரி, ஐயப்பனை தெரியுமா உங்களுக்கு? ஐயப்பன் நல்லா தெரியும்? இங்க யாரையுமே எனக்கு தெரியாது. நான் இங்க ஏதோ ஒரு இதுல சும்மா அப்படி இந்த ஸ்பேஸ்ல வந்து நவம்பர் மாசம் தான் வந்தேன் இந்த ட்விட்டருக்கு. அப்ப நான் இந்த ஸ்பேஸ கேட்டுட்டு இருக்கும் போது இங்க பொலிட்டிக்கலி ராங்கா பேசிட்டு இருந்தாங்க. அதைத்தான் திருத்தணும். பொலிட்டிக்கல் பத்தி நீங்க பேசாதீங்க. பொலிட்டிக்கல் பேசல, பொலிட்டிக்கலி ராங். புரியுதா? பொலிட்டிக்கல் வேற, பொலிட்டிக்கலி வேற. ஆனா நடராஜன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஸ்பேஸ்ல தப்பா பொலிட்டிக்கலி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. பொலிட்டிக்கலி தப்பா பேசுறாங்க. அவர் ஸ்பீக்கருக்கு வந்து நம்மளெல்லாம் வந்து ஒரு மேன்மைப்படுத்துறாரு. மேன்மைப்படுத்துறதுல சொல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாரு. பாலாஜி அவர்களுக்கு ஒரு பாராட்டு. மனிதன் சார், உங்க பேர் ஸ்கோர் அதுலயே எழுதிருக்கு மனிதம்னு. நீங்க பர்சனல் தாக்குதல் பண்ணாதீங்க, என் கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க. இல்லன்னா மனிதன் பேரு தானே, அவருடைய பேரே மனிதன். பாலாஜி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. என் பேர் பாலாஜின்ற மாதிரி அவர் பேர் எல்லாரும் எதிரா பேசும்போது அவரு நல்ல தன்மையா தெரிஞ்சு எனக்கு ஆதரவு. இப்ப யாரு ஒரே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இவரு குறுக்கும் அந்த பதில் சொல்லி நான் வந்த முத நாளே அவர் தான் எனக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. அதனால நன்றி மறக்க கூடாது. அந்த நன்றி மறக்காதனால நடுநிலையே இருக்கணும். அப்படி அதுவே ஒருதலை பட்சமா முதனாலே உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாருன்றதுக்காக அவர் பேசுறது சரின்னு ஆயிருமா? அவர் சொல்ற அப்படிதான் நீங்க நடந்துக்கிறீங்க. நான் இன்னைக்கு பேசின கருத்துக்களை அண்ணா சொல்லுங்கண்ணே. தம்பி நன்றி பத்தி பேசுறேன். நன்றி பத்தி ஒரே ஒரு குரல் சொல்லுங்க. மனிதன் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இருங்க, அதுக்கு தெளிவுரை என்ன விளக்கம்? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க மறக்க தேவையில்லை. அது என்னைக்கும் மறக்க கூடாது. அதே ஒருத்தர் உங்களுக்கு நல்லது இல்லாம ஏதாவது கெட்டது பண்ணியிருந்தாலும் அதை உடனே நீங்க மறந்து அவரை மன்னிக்கிறது தான் ஒரு பெரிய மனுஷத்தன்மை. அதுதான் வள்ளுவர் சொல்ல வந்திருக்கிறார். அதுக்கு உரை எழுதுனது அடியாருக்கு நல்லாரோட உரையில தான் நான் சொல்றேன். சூப்பர். இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து பேசணும், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல எந்த பொலிட்டிக்கல பத்தி ராங்கா பேசுறாங்க? பொலிட்டிக்ஸா இல்லண்ணே, கட்சி பத்தி இல்ல. அதாவது இப்ப நம்ம சொல்ற ஒரு கருத்துக்களே, இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் இப்ப கூட வந்து அவர் வந்து அவர் தனிப்பட்ட சொல்றாரு குடிச்சிருக்காரு. தவறான கருத்துக்களை நான் பரப்புனேன்னா அது வந்து பொலிட்டிக்கலி அப்படி சொல்றேன். அண்ணா நடராஜன குடிச்சிருக்கவங்களால நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவாங்கன்னு இந்த மனிதன் அப்படி சொல்லல. குடிச்சா சொன்னாருங்க, உடல் மாரடைப்பு எல்லாம் வருங்கிறது கேளுங்க நடராஜன, இதை கொஞ்சம் தட்டி கேளுங்க. அறிவியல் பூர்வமான உண்மை. அதைத்தான் நான் சொன்னேன்.
எங்க ஒரு மாரடைப்பு வந்துருங்கிறாருங்க அறிவியல் உண்மையை வந்து நடராஜன். கருத்தா கூட இந்த மாரடைப்பு உலகத்துல வந்துரும் சாப சொல்லப்படுதுன்னா விடுறாருங்க. என்னங்க அர்த்தம்? இல்லங்க இது சாவு இல்லைங்க. ஏங்க இப்போ குடிக்காதீங்கன்னு எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் வீடியோலயும் சொல்றாங்கல்ல, எதுக்கு சொல்றாங்க? அத மாதிரி மனிதம் நமக்கெல்லாம் சொல்றாரு. அந்த அறிவுரை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்க கரெக்ட். சூப்பரா பேசுறீங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன். சூப்பரா பேசுறேன். சூப்பர். 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா. இல்ல நல்லா பேசுறீங்க. பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவா சூப்பரான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா ஏன் மனிதம் நானு நீங்க ஐயப்பன்லாம் கரெக்டா பேசுறோம், நடராஜன் எல்லாம் கரெக்டா பேசுறோம்னா நம்ம இல்ல இல்ல எல்லாருமே கரெக்டா தான் பேசுறாங்க. அவங்கவங்க கருத்து சொல்றாங்க. ஆமா இது தப்பு நடராஜன் எங்க குரூப்புங்க. இருங்க தம்பிகளா, இருங்க தம்பி. நான் குடிப்பேன். எவ்வளவு குடிக்க எனக்கு தெரியும். அதுல கொடுப்பா மனிதன் சார். நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் இப்ப டெய்லி குடிப்பேன். பாலாஜன் சாரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களை சேர்த்துட்டேன். மன்னிச்சுக்கோ. ஐயோ குடிகாரலாம் நாங்கெல்லாம் தப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லல. அப்படி சொல்லக்கூடாது. கண்டனம் தெரிவிக்கிறீங்களா இல்லையா? இருங்க இருங்க கண்டனம் சொல்லுங்க. நடராஜ் மகன் கண்டனம் சொல்லுங்க. மனிதன் என்னை பேச விடுங்கப்பா. இல்லங்கண்ணா ஒரே விஷயம் இருங்கண்ணா. நான் தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்களா? நான் தப்புன்னு சொல்ல. இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்க பொது வெளியில பகிரங்கமா ஒரு பெருமையா சொல்லும் போது அத வந்து நம்ம வந்து நீங்க சொல்லாம இருக்கலாம். குடிங்க, உங்க குடிக்கிறது வந்து சூப்பரா பாலு சார் தெளிவா பாலு சார் சொல்ற ரொம்ப தெளிவா இருக்கிறார். ரொம்ப வாழ்த்துக்கள். இருங்க 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 என்னை பேச விடுங்க. இருங்க குடிக்கிறது ரொம்ப பெருமையா? குடிச்சா என்ன அவட தர போறாங்க? அப்படி சொல்லக்கூடாது. பாலாஜனா ஏங்க நான் உண்மையதான் பேசுவேன். நானு உண்மையை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல வள்ளுவர் சொல்லிருக்காரு. இவர் வந்து நீங்க உண்மையை பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வந்து ஒருதலை இல்ல ஒருதலை பட்சம் குடிச்சிட்டு பேசும்போது ராபின்சன் குடிச்சிட்டு அவர் சொன்னாரு. அவர் பகிரங்கமா நடராஜன் இப்ப நடராஜன் குடிச்சிட்டு பேசுறாரு. நீங்க எங்க இருக்கு உங்க அவர் குடிச்சான்னு சொன்னாரு. நான் கேட்கலையே. அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் குடிச்சிருக்காரு. இப்பதான் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? எங்க மியூட் போட்டு எங்க போயிருக்காரு? மிக்சிங் பண்ண போயிருக்காரு. அத கேளுங்க. அவரை போய் தூங்க சொல்லுங்க. நேத்து சொன்ன மாதிரி அவர் போய் சொல்லுங்க. பொது வழியில வந்து குடிச்சிட்டு பேசக்கூடாது. அது தவறான காரியம். அது தவறான காரியம் இல்ல. அதுக்கு ஏதாவது லா இருக்கா? சொல்லுங்க. லா இருக்கு. குடிச்சிட்டு வந்து சட்டம் போடக்கூடாது. இருங்க தம்பி சொல்லுங்க. மனிதன் சமூக வலை 2019 வருஷமே வந்த ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா ஒரு சமூக வலைதளத்துல குடிச்சிட்டு வந்து தம்பி இரு தம்பி இதை பேச விடுப்பா தம்பி. தம்பி அண்ணா சொல்றாரு தெரிஞ்சுக்கலாம். இருங்க லால வந்து எப்பயுமே அமைதியா இருங்கண்ணே கொஞ்சம். இல்ல கார்த்திக் அவர்கள் வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அவர் அப்படி பிராண்ட் பண்ணக்கூடாது. அவரு பேசக்கூடிய கருத்தை கேட்போம். அவர் பேசக்கூடிய கருத்து. ஐயப்பா இங்க பாருங்க. மனிதன் குடிச்சிட்டு வந்து இல்ல நீ எல்லாத்தையும் நீ வந்து பாலாஜின்னே வச்சு மிரட்டுற பாத்தியா? இந்த ஸ்பேஸ் வந்து கொலை மிரட்டல் ஸ்பேஸா மாறக்கூடாது. இந்த ஸ்பேஸ் வந்து அன்பான ஸ்பேஸா இருக்கணும். மாறி மாறி கொலை மிரட்டல் விடுக்க கூடாது. ஒரு சட்டப்படி தப்பு. தம்பி சட்டத்தை பத்தி சொல்லுங்க. 2019 சட்டம் ஒரு நிமிஷம் சட்டத்தை பத்தி கேட்டுக்கோனே. அந்த சட்டத்தை பத்தி கேட்பேன். 2019 7 வருடம் வரை தண்டனை இருக்கு. கொலை மிரட்டல் விடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொலை மிரட்டல் வருங்க. குடிச்சிட்டு வந்து பேசக்கூடாது இருக்கா? ஆமா குடிச்சிட்டு வந்து பேசக்கூடாது. ஒரு சமூக வலைதளத்துல குடிச்சிட்டு வந்து பேசக்கூடாது. ஓகே இந்த ஸ்பேஸ் பேசக்கூடாது. அப்ப எங்க குடிகாரன்ல இல்ல குடிகாரன் தவறான கருத்து. டிஎம் பண்ணி அவங்களுக்கு தனியா சொல்லிட்டு அவங்களை வர விடாம கண்டனம் தெரிவிங்க. மனிதன் என்ன பாராட்டுனா மட்டும் உடனே வந்துறீங்க. இல்ல கண்டனம் தான். என்னோட கண்டனம் தான் தெரிவிச்சுக்கிட்டேன். இல்ல மனிதன் நான் வந்து சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சில ஸ்பேசஸ்ல குடிச்சிட்டு தேவையில்லாம உளறாங்க சில பேரு. அவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்காணிச்சு அவங்களுக்கு டிஎம்ல வந்து மிரட்டல் விடாம அறிவுரை சொல்லி குடிக்காம வைங்க அப்படின்னு சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ண போறேன். இருங்க பாலாஜி ஒரு
தம்பி கொலை அவரோட கருத்தை சொல்றாரு. அவரோட கருத்தை நம்ம வரவேற்கிறது. ஐயா 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 கருத்து முதல்ல நம்மள காலி பண்றாரு. ஐயா ஐயா மனிதன் ஐயா மனிதன் ஐயா மனிதன் மனிதன் ஒண்ணு சொல்லுங்க. நீங்க வந்து ஐயப்பனை பாத்துக்கிறீங்களா? நீங்க இல்ல, எனக்கு யாருன்னே தெரியாது. அவரோட பேரு கூட அப்ப தெரியாம இருக்கு. நீங்க 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 நாளை காலைல வந்து கொலை மட்டும் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு கொலை மட்டும் என்ன உங்களுக்கு தெரியும்? இருக்குங்க இல்ல தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. மனிதன் இருங்க இருங்க மனிதன் மனிதன் அதுக்கு என்ன செக்ஷன் சொல்லுங்க. நீங்க செக்ஷன் கேட்டீங்கன்னா நான் உங்கள்ட்ட கிளியரா சொல்லி தரேன். கொலை மிரட்டல் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லி முடிச்சு சொல்லுங்க ஐயா சொல்லி முடிச்சு சொல்லுங்க ஐயா. நீங்க ஒருத்தர ஒரு பொது வெளியில கொலை மிரட்டல் விடக்கூடியதோ அல்லது பொது வெளியில கொலை மிரட்டல் இல்ல கொலை மிரட்டல் எப்படி கொலை மிரட்டல் சொல்லுங்க. இப்ப வந்து ஐயப்பன் டி மாதிரினா ஏபிசி அது மாதிரி செக்ஷன் அப்படி இல்ல. ஐயோ மனிதனா நீங்க நல்லா படிச்சுக்கிறீங்க. நீங்க குடிச்சீங்கன்னா அமைதியா இருப்பீங்க. திரும்ப பெற்றுக்கிடுங்க. தப்பு அது. ஏங்க மனிதமே குடிச்சுதாங்க. இல்ல 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 மனிதன் வாபஸ் ஓகே 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 ஆலாபி குட் மார்னிங். டைம் ஆச்சு, காலைல வேலை இருக்குதுக்கு. நாளைக்கு மனிதன் நாளைக்கு உங்களுக்கு கொலை மிரட்டல் மனிதன் பாருங்க. நடராஜன் ரவி அவர்களுக்கு இல்ல ஃபைனான்ஸ் பார்ட் 1 தம்பி கார்த்தி. ஃபைனான்ஸ் பார்ட் 1 குட் ஃபைனான்ஸ் பார்ட் 1 மனிதம் என்ன மனிதம் கண்ணமே தெரியாம விட்டீங்க. அவரை ஆக்ரோஷமா பேசிட்டு போயிட்டாரு. சரி ஓகே, அவர் போகட்டும் தான் விட்டுட்டேன். மனிதம் அந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசுறவங்களும் நம்பிடலாம். இந்த மாதிரி பாலாஜி சார் மாதிரி அமைதியா வன்மத்தை கக்கிறவங்களும் நம்பவே கூடாது. மனிதன் இப்பதான் நான் படிச்சேன் செக்ஷன் 506. கரெக்ட், 2 வருடம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா. இப்ப தெரியுது அவர் பனிஷ்மென்ட் ஃபார் கிரிமினல் இன்டிமிடேஷன் ஓவர் கமிட்ஸ். நல்லது. இப்ப நான் சொன்னதுனால நான் அதனால தான் சொல்லல, பதில் சொல்லல. நான் சொன்னதுனால ஒருத்தர் படிச்சிருக்காருல, உங்களுக்கு கடைசி வரை ஞாபகம் இருக்கும். இனி யாரையாவது நீங்க கொலை மிரட்டல் விட்டீங்கன்னா இந்த சட்டத்தை நீங்க சொல்லிக்கிடலாம். இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் தான், சூப்பர் இன்ஃபர்மேஷன். அதனால செக்ஷன் 506 வாழ்த்துக்கள் சொல்லல. இத கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? இல்ல நான் தான் சொன்னேன். பட் நான் சொன்னேங்க. நானே கொலை மிரட்டல் விட்டதுனால நான் வந்து அதை படிச்சுட்டு நான் வந்து அதை இனிமே பிரயோஜனம் நல்லது நல்ல முன்னேற்றம் கூட. நல்லது. அது மாதிரி அவரே வந்து கொலை மிரட்டல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே சட்டத்தை சொல்லுவாரு. இல்ல, அது அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாலும் மறு தடவை தப்ப திருத்திக்கிட்டார்ல, அதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்தான்னு தீரணும். தப்ப மாத்திக்கிடக்கூடியது பெரிய விஷயம். இல்ல அப்படி இல்ல மனிதம். நான் வந்து அதை வந்து ஒரு விளையாட்டா தான் சொன்னேன். பட் ஆனா நான் விளையாட்டா சொன்னாலும் அது சீரியஸா அவங்களுக்கு படும்போது நம்ம அதை மன்னிப்பு கேட்கணும். அதுதான் பெரிய மனுஷத்தன்மை. ரொம்ப நல்லது. அவ்வளவுதான். எனக்கு இதுல வேற எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த ஸ்பேஸ்ல சில சமயம் பேசும்போது பொலிட்டிக்கலி வேர்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டா யூஸ் பண்ணா. மனிதன் இன்னும் ராபின்சன் வாபஸ் வாங்கல, என்னன்னு கேளுங்க. அவரு வாபஸ் வாங்காம அமைதியா இருக்கிறாரு. மேபி சிந்திக்கிறாரா இருக்கும். அவர் இன்னும் சிந்திச்சு முடியலையா இருக்கும். சிந்திச்சு புக் எழுதிட்டு இருக்கு நைட் 12 மணிக்கு. இல்ல அவருக்கு வந்து அவங்களுடைய செக்ஷன் அவங்க நாட்டுல வெளிநாட்டுல அதை தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் பஹ்ரைன்ல இருக்காரு. அதனால அவர் அதை தேடிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். தேடிட்டு இருக்கேன். அதுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும். ஆனா நீங்க வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி பாக்குறீங்க. இல்ல பார்ஷாலிட்டி இல்ல, அவரு வந்து தன்னுடைய தப்ப உணர்ந்துகிட்டார்ல. நீங்க இன்னுமே உணரலையே. அவர் உணர்ந்துகிட்டு நான் திருப்ப பெற்றுக்கிறேன் அந்த சட்டத்தை நம்பர் கூட சொல்லி அவர் 2 வருஷம் என்ன தப்பு சொன்னீங்க. கையை பிடிச்சி இழுப்பேன் அப்படி சொன்னீங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்னு வச்சு ஒரு சொன்னீங்க. நான் ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போவேன்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் தப்பு தானே. என்ன இப்படிலாம் பேசிருக்கீங்க ராபின்சன்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த 2 வாரம். இல்ல அவர் தான் பேசினாரு. இவர் பேசினாரு ரெஸ்ட் ரூம்னு சொல்லி. எனக்கு ஞாபகம் இருக்கு ராபின்சன் அவர்கள் பேசுனாரு. இல்ல இதெல்லாம் என்ன ராபின்சன் மனிதன் நேத்தைக்கு நடந்துச்சு. ராபின்சன் அவர்கள் பேசுனாரு. அத ரெஸ்ட் ரூமுக்கு பதிலா ரெஸ்ட் ரூம்னு சொல்லதுக்கு போயில டாய்லெட் கக்கூசோ ஏதோ சொன்னாரு அவரு. அதனால இல்ல மனிதன் இப்ப இது என்ன ப்ராப்ளம்னா இந்த ரெக்கார்டிங் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல இவங்க அப்லோட் பண்றாங்க இந்த டீம். இது வந்து ஒரு போலீஸ்கோ இல்ல சைபர் கிரைம் போச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தயவு செய்து கொஞ்சம் தப்பா பேசாதீங்க. மன்னிப்பு கேளுங்க ராபின்சன். ஆமா கரெக்ட். அது நாளைக்கு நீங்க இருக்கக்கூடிய நாட்டுல இருந்து இந்திய நாட்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க நாளைக்கு எங்கேயாவது இருந்து வந்து சிங்கம் சூர்யா மாதிரி அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான் என்ன பண்ணீங்க ராபின்சன்?
மனிதன் ராபின்சன் நான் இல்ல இல்ல நீங்க வந்து நீங்க மன்னிப்போட கேட்க தேவையில்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு தவற உணர்ந்தா போதும். நான் சொல்லாம இருந்தது காரணம் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேச விடாம போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு. சோ அந்த இத நானும் ஏத்துக்கிறேன். அதனால அவர் வந்து தன்னுடைய தப்ப உணர்ந்து சொல்லிக்கிட்டாரு. நீங்க தான் இன்னும் பேசவே இல்லை. அதனால நீங்க தான் சொல்லுங்க. இப்ப நீங்க பேசுறது எனக்கு மன உளைச்சலா வருது. நான் உங்க மேல கேஸ் போட போறேன். அது என்ன செக்ஷன்? என்ன மன உளைச்சல்? மனிதன் அது பெக்ரன்ல என்ன செக்ஷன்? பெக்ரன்ல போய் பாரியா. நீங்க இந்தியா வந்ததுக்கு மீட் பண்ணி சொல்லுங்க. இல்ல மனிதன் இந்தியால தான் நீங்க இந்தியால தானே இருக்கீங்க. அப்போ இந்தியா செக்ஷன் தான் போடுவேன். பெஹ்ரைன் செக்ஷன் வேற. நான் இந்தியால தான் பேசுறேன். ஜெர்மனில இருந்தா என்ன சொல்றேன்னா நான் ஜெர்மனில இல்ல மனிதன் நான் என்ன சொல்றேன்னா இப்போ ராபின்சன் வந்து அவரு மன்னிப்பு கூட கேட்க தேவையில்ல. பட் அவருடைய தப்ப உணர்ந்தா போதும். திருப்பி இனிமே அந்த வார்த்தையை அதத்தான் நானும் சொன்னேன். கரெக்ட், அதத்தான் நானும் சொன்னேன். நீங்க சில பேர் மன்னிப்பு சில பேர் மன்னிப்பு கேட்கறது வந்து ஒரு இழிவான செயலா நினைப்பாங்க. தவறு மன்னிப்பு சில பேர் நினைப்பாங்க மன்னிப்பு கேட்கறது அது மன்னிப்பு கேட்கறது மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். அதனால அது இழிவான செயல் சொல்லாதீங்க. அத நான் இல்லங்க சில பேர் நினைப்பாங்க. அதனால அவங்க அதை உணர்ந்தா போதும். ராபின்சன் அவர்கள் அதுக்கு சொல்லணும் நேத்துக்கு. ஏன்னா அது பாதியிலே நிக்குது. அது முடிச்சிட்டுனா நான் வெளியே போவேன். அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க சொன்னது பொலிட்டிக்கலி தவறானது. அதுக்கான நீங்க விளக்கத்தை எல்லாரும் உங்களை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. உணர்ந்தா போதும் நான் நினைக்கிறேன். ராபின்சன் உணர்ந்துருங்க தயவு செய்து. அதான் உணர்ந்துடலாம் சார். ஃபர்ஸ்ட் நான் மனிதன் மேல வந்து என்ன வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. நான் ஹர்ட் பண்ணல. பேசிட்டே இருக்காரு. அவர் மேல நான் வந்து இது வந்து இல்ல ராபின்சன் இது மேலும் மேலும் ஒரு கேஸ் இல்ல உங்க மேல வந்து கிரிமினல் இது வந்து செக்ஷன் வந்து ஆட் ஆகிட்டே போகுது. நீங்க வந்து அப்படி பேசவே கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு நல்லது சொல்றாருன்னா உங்களுக்கு அந்த நல்லது பிடிக்கலன்னா விட்டுடுங்க. பட் ஆனா அவரை திருப்பி இன்டிமேட் பண்ணுங்க. அது ரொம்ப தப்பு. இல்ல சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அப்படி பேச உங்ககிட்ட அப்படி சொல்லல. வந்து நடராஜன் கிட்ட இன்னும் பேச மாட்டேங்கிறாரு. இல்ல என்கிட்ட நடராஜன் கிட்ட யாராலுமே பேச முடியாதுங்க. நடராஜன் அவர் வண்டி பேசிட்டு போயிடுவாரு. அவர்கிட்ட எப்படி எல்லாரும் என்கிட்ட அவர் பேசல. என்கிட்ட கேட்டாரு. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவராட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரா போயிடுவாரு. ஒண்ணும் இல்ல மனிதன் உங்க நம்பரை கார்த்தி கிட்ட கொடுங்க. கார்த்தி வந்து நடராஜனுக்கு கொடுத்துரு. அவர் பேசிடுவாரு. அது தவறு. இது தனிப்பட்ட மிரட்டல். இது தனிப்பட்ட மிரட்டல். நானா விருப்பப்பட்டு என் நம்பரை தாரேன். நீங்க பேசுங்க. நீங்களே கொடுத்துருங்க. எனக்கு எப்ப வருது தனிப்பட்ட நம்பரை வாங்குறது வந்து அநாகரிகம். அவர் ரொம்ப அவரா ஃப்ரெண்ட் ஆகி அவரா கொடுக்கணுமே. எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். எனக்கு யாராவது ஒருத்தருக்கு மேல நம்பிக்கை வந்ததுன்னா நான் சொல்றேன். சரி அப்ப அவருக்கு ஒரு 50,000 கொடுங்க. நம்பிக்கை வருதா? இல்ல பணத்துக்காக இல்ல தவறு. இது அநாகரிகம். இது தப்பு. ராபின்சன் தப்பு. நான் பணத்துக்காக வேண்டி பேசுற ஆள் இல்ல. சரி நம்பிக்கை எப்படி வரும்? பிலாசபி எங்க படிச்சிருக்கீங்க? ஜெர்மனி. பிலாசபி இது சைக்காலஜி. பிலாசபி எங்க படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி தான் தத்துவவியல். பேர் தத்துவவியல் பிலாசபி. மனிதன் ஒரு சஜஷன் இத நீங்க ஹர்ட்டா எடுத்துக்க வேண்டாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப நீங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து உங்க இதுதான் என்னுடைய பேரு, இது வந்து நம்பர் கேட்க கூடாதுன்னு அதெல்லாம் வந்து கரெக்ட். ஏன்னா ஒரு பிரைவசி ஆஃப் இன்வேஷன் நடக்க கூடாது நீங்க இருக்கீங்க. பட் ஆனா உங்களுடைய போட்டோ வைக்கலாம். அது வச்சா உடனே சோசியல் மீடியால வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா நான் சோசியல் மீடியாக்கு புதுசா எனக்கு அதுல ஏதாவது அபியூஸ் நடந்துடக்கூடாது, மிரட்டல் நடந்துடக்கூடாது. இல்ல அதுதான் சோசியல் மீடியால இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா இது மாதிரி இந்த மற்ற போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா கண்ணாபின்னு பேசிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாருமே அவங்க போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க பேசும்போது யூ வில் ஓன் யுவர் வேர்ட்ஸ் இல்லையா? அதுக்கு சொல்றேன். நீங்க நல்லா பேசுறீங்க. கரெக்டான கருத்து. பாலாஜி சார் பேச்சு கேட்டு போட்டுறாதீங்க. சிம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து அப்படியா போட்டோ எடுத்து நீங்க எங்க இருக்கீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அதனால என்ன இப்போ நான் எங்க இருக்கேன்னு என்னோட பரவாயில்லை. அது பாலாஜி சார் இல்ல மனிதன் நம்ம சொல்றோம். மனிதன் தாங்க நானும் சொல்றேன். அவர் என்னங்க தீவிரவாதியாங்க? அவர் போட்டோ வச்சு கண்டுபிடிச்சு நேர்ல போய் பிடிச்சிருவாங்களா? நல்லா தானே பேசுறாரு. கரெக்டா தானே பேசுறாரு. இந்த சமுதாயத்துக்கான கருத்துக்களை தானே சொல்றாரு. இல்ல இந்த பாலாஜி சார் ஓகே, ஜோக்ஸ் எல்லாம் ஓகே. அதை தாண்டி இந்த ஸ்பேஸ்ல கேட்கறவங்க நிறைய பேர் வந்து
மனிதம். இவர் பேசுறதுலாம் வந்து கொஞ்சம் பூம்பரத்தனமா இருக்கு. இந்த நிறைய பேர் சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் பரவாயில்ல. அது என்னோட உங்களை சொல்லலைங்க, நான் அவங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு சொல்லல இந்த கருத்து, அவங்களுக்கு சொல்ற கருத்து. அவர் பேசுறதெல்லாம் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு மனுஷன் எவ்வளவு பேசினாலுமே அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் திரும்ப ரிப்ளை கொடுக்குறாரு, திரும்ப பதில் சொல்றாரு. எல்லாத்துக்குமே அவருக்கு என்ன தோணுதோ பதில் சொல்லிட்டே இருக்காருன்றது அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு அது நிறைய பேருக்கு கிடையாது. இந்த சோசியல் மீடியால சுத்தமா கிடையாது. நம்ம எது பேசினாலும் உடனே அடுத்த வாரத்தை கெட்ட வார்த்தை திட்டுறது, நீ யாரா சொல்றதுக்குன்னு கேக்குறது. அப்படி இல்லாம நம்ம என்ன சொன்னாலுமே திரும்ப வந்து இல்லைங்க இது தவறான கருத்து, இது நீங்க தப்பா சொல்லிருக்கீங்க அப்படின்னு அந்த பொறுமை வந்து அந்த பொறுமை இவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே இருக்கு. ஒரு 3-4 நாளா எனக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொறுமைக்கு. நானும் ஒரு சில டைம்லாம் பஸ்ட் அவுட் ஆயிடுறேன். பீப்புள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நீங்க ஏதோ வந்து சில பேர் வந்து இது மாதிரி பேசுறோம்ட்டு நடிப்பாங்கல்ல. இல்ல என்னோட இயல்பு இல்ல அப்படி நினைச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு பாலாஜி சார் வந்து மீட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன், சார் மனிதம்னு ஒருத்தர் என்ன சொன்னேன் சார் பாலாஜி சார் உங்ககிட்ட. ஆமா அவ்வளோ பொறுமையா அவ்வளோ அழகா தெளிவா பேசுறாரு, அவருடைய கருத்துக்களை பேசுறாரு. அது மற்றவங்களை பத்திலாம் அவர் கவலைப்படுறதே இல்லை. ஸோ அது வந்து அது முக்கியம் இல்லை. நம்ம யாருன்னு தான் இந்த உலகத்துக்கு நம்ம தான் சொல்லணும், மற்றவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. அண்ட் ஆல்சோ நல்லா பொறுமையா சாந்தமா பேசுறாரு, கரெக்டான வார்த்தைகள் வேண்டியதான். சில இன்னைக்கு வார்த்தை நான் கூட இன்னைக்கு தப்பான சில வார்த்தைகள் பேசிட்டேன் பாருங்க, இவனை ஐயப்பனை மிரட்டுற மாதிரி. சோ அந்த வார்த்தை கூட நீங்க இது வரைக்கும் பேசினது இல்ல. உங்களை வந்து எவ்வளவு பேர் கான்ஃபரன்ட் பண்ணிருக்காங்க, பஹ்ரைன்ல இருந்து பண்றாங்க, அமெரிக்கால இருந்து பண்றாங்க, பல ஊர்கள்ல இருந்து பண்ணாலும் நீங்க கான்ஃபரன்ட் பண்ணாலும் நீங்க பொறுமையா பேசுறீங்க. இல்ல அது பேசக்கூடாதா அப்படின்னா தப்பு எல்லாம் கிடையாது சார். இப்ப நீங்க ஐயப்பனை சொல்றீங்க அப்படின்னா டே இருறா அவனை வந்து விழிக்கிறண்டாடுறா, அவட நேர்ல அவட பிக்சர் அப்படின்னு சொல்றது தப்பான வார்த்தை கிடையாது. ஆனா அது சொல்லும்போது கூட நம்ம வந்து உரிமையில சொல்றோம், அந்த உரிமையில சொல்றதுலயுமே ஒரு சின்ன தப்பு இருக்குன்னு மனிதம் சொல்றது பாத்தீங்களா. இது நீங்க வந்து உரிமையில வந்து ஐயப்பனா தெரியும் டே இருறா நேர்ல வாட அவனை வெளுத்துறேன் அப்படின்னு சொல்றது நீங்க உரிமையில சொல்றீங்க. ஆனா அதுக்குள்ளயுமே ஒரு சின்ன தப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் அப்படி பேசிட முடியாது இல்லையா, எல்லாருமே அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோசியல் மீடியால வந்து பழகிட்டோம்னா எல்லார்கிட்டயும் அப்படிதான். இல்ல அதுதான் அது பயங்கரமான குவாலிட்டி மனிதம். அது என்னன்னு தெரியல, நீங்க உங்களுக்கு என்ன வயசுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கீங்க, அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது. 25 முடிஞ்சு 26 ஆக போகுது. ஆமா ரொம்ப அந்த 25 வயசுல இவ்வளவு பெரிய ஒரு பொறுமை அப்படின்னா தெளிவு அப்படின்னா பெரிய விஷயம் தான். 25 வயசுல எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட அப்படிதான் இருப்பாங்க. ஒண்ணு சொன்னோம்னா உடனே நீ யாரா சொல்றதுக்கு மயிறு அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு பொறுமை, இந்த அளவுக்கு பொறுமைன்றது பெரிய விஷயம் தான். அதுதான் நான் கேட்டேன், என்ன பிலாசபி படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கேன். அப்புறம் ஒருவேளை படிச்சதுனால என்னன்னு தெரியல, இல்ல இன்பில்ட்டா அந்த குவாலிட்டி வந்து இங்க சோசியல் மீடியால ரொம்ப கம்மியா இருக்க விஷயம் இருக்கு. சோசியல் மீடியால எது சொன்னாலும் ஓகே டக்குன்னு ட்ரிகர். ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா நீ யாரா சொல்றது. அன்னைக்கு ஒரு நாள் முத நாள் இந்த ஸ்பேஸ்ல எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் வந்து பேசினேன். ஏதோ அப்ப பொலிட்டிக்கலா தப்பா தெரிஞ்சது, எனக்கு என்னன்னே தெரியல, யாரு எதுன்னே தெரியாது, சும்மா கைவசத்தி பேசணும்னு பேசுறேன். அதுக்குமே ஆர்கியூ பண்றதுக்கான தைரியம் இருக்கணும், அதுக்கான பாயிண்ட் பேசுறதுக்கான இல்லைங்க நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்ல வரணும்ல. சொல்லாமலே இங்க நிறைய பேர் நிறைய இந்த 25 வயசுல இருக்க பசங்க, 20 வயசுல இருக்க பசங்க, 18ல இருந்து 15ல இருந்து 25 வயசு 30 வயசு இருக்க பசங்க, ஏன் 30ன்றீங்க, 50 வயசு ஆன ஆளுங்களே கூட சோஷியல் மீடியால ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா போதும், அவனை திட்டு, அசிங்கமா பேசு, இப்படி இருக்காங்க. அதை தாண்டி நீங்க ஒண்ணு வித்தியாசமா இருக்கீங்க, அது ரொம்ப பெரிய இல்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட தனியா மெசேஜ் பண்ணி அந்த ஸ்பேஸுக்கு வாங்க, அங்க பொலிட்டிக்கலா பேசுறது நிறைய பேருக்கு அங்க விருப்பம் இல்ல போல, கட்சி சார்ந்து பேசுறது விருப்பம் இல்ல, பட் பொலிட்டிக்கலி ரைட் ஏதாவது பேசுறது சார்ந்து இல்ல, கட்சி சார்ந்து பேசுறோம் கட்சி சாராம பேசுறோம் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாத்துக்குமே கருத்து வைங்க. நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்றது நான் சொல்றது எதுவுமே சரியாகிறது, நீங்க சொல்றது சரியாகிறது. இது பேசுறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்படி பேசவே ஆள் இல்லைன்றேன் நானு. அப்படி பேசுவீங்க ஆள் கிடையாது, ரொம்ப கம்மின்ற, ரொம்ப ரேர் பீஸ். நீங்களா ரேர் பீஸ் அந்த மாதிரி. ஸோ உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கணும், இவங்க கத்துக்கணும். சும்மா வந்து பேசுறோம், ஃபன் பண்றோம், ராபின்சன் வச்சு பேசுறோம், நடராஜ் வச்சு பேசுறோம், நடராஜன் வச்சு பேசுறோம், ஜாலியா பேசிட்டு இருக்கோம், அவரை சிரிக்கிறோம், கேட்டுட்டோம் போறோன்னு இல்லாம இவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவு பேசினாலுமே இவ்வளவு பொறுமையா ஒருத்தனால ரிப்ளை கொடுக்க முடியுதுன்றத, அந்த குவாலிட்டியை வந்து வளர்த்துக்கணும் இவங்க இருக்கவங்கலாம்.
தேங்க்யூ. எனக்கு இத சொல்லும் போதே நிறைய பேர் வந்து எனக்கு அது வந்து ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணுங்க. கேட்கல எதுவும். இது சொல்லும் போதே இவனுக்கு கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து சும்மா என்னடா பூமர் மாதிரி ஓட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. ஏதாவது கலாயங்கடா பேசுங்கடா அப்படின்னு. பட் நீங்க இல்ல அவங்களோட மைண்ட் செட்டை சொல்றேன், அவங்களோட மைண்ட் செட்டை சொல்றேன் அப்படி நினைப்பானுங்க. பட் இந்த குவாலிட்டி யாராலுமே உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை வந்து உருவாக்குறதே கஷ்டம். ஒரு சகிப்புத்தன்மை, அதான் சொல்லுவாங்க சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு விளக்கமே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. சகிச்சுக்கிட்டு பதில் சொல்றது பொறுமை. அந்த பொறுமை சகிப்புத்தன்மை இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ரேர். 1% இருக்கு, 100ல் 1% இருக்கு, 2% இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அதை தாண்டி எல்லாத்துக்கிட்டையுமே திருப்பி திட்டுறது மன்மம் இது மட்டும் தான் இருக்கு. அதுல நீங்க வந்து சும்மா இவ்வளவு சகிப்புத்தன்மையோட இவ்வளவு ரிப்ளை கொடுக்குற மாதிரிலாம் ரொம்ப ரேரா பாக்குறேன் நான். ஒருத்தர் வந்து முன்னாடி ஒருத்தர் பேசுவான். எனக்கு இதுல யாரு இல்ல, நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ளூடிக்ல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு யாரு என்னன்னு கூட தெரியாது. பட் எனக்கு தோணுன கருத்தை நான் சொல்லிடணும்னு தான் மனசுல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டேல. சோ அதத்தான் நான் சொன்னேன். எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கினாங்க. அப்படியா? அப்படி வாங்கலாமா? சரி, வாங்கலாம். 800 ரூபாய் மாசம் கொடுத்தா கிடைக்கும். காசு கொடுத்து வாங்கினா நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கினோம். அவன் அபிஷியலா அவனா வியாபாரம் பண்றான், விக்கிறான். வார்த்தையை தப்பா யூஸ் பண்ணாதீங்க. சொல்லாதீங்க. அது நிறுவனம் காசு கொடுத்து வாங்கணும் லஞ்சம் கொடுத்து வாங்குற மாதிரி பேசுறீங்க. இல்ல இடையில ஐயப்பா கத்துக்க எல்லாம் சொல்றாரு. என்ன போய் அந்த நிறுவனம் தானே கொடுத்திருக்கு. அந்த நிறுவனம் இல்ல அந்த நிறுவனம் வந்து வியாபாரம் பண்ணுது. அந்த வியாபாரத்துல அது இல்ல சார், அது நாங்க கட்டணம் செலுத்தி அந்த சலுகையை வாங்கியிருக்கோம். அப்படிதான் சொல்றீங்க. கரெக்ட் கட்டணம் செலுத்தி தான் வாங்கியிருக்காங்க. மனிதன் ஆமா, இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. மனிதம் இடையில என் பேரை சொன்னாரு பாத்தீங்களா? மனிதம் என்ன மனிதம்? இல்ல உனக்கு வந்து உன் ஏஜ் குரூப் தான் அவரு. அதனால நீங்க அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய விஷயங்க. யோசிச்சு பாருங்க. ஐயப்பனுங்க என்னடா ஐயப்பன் அவனுக்கு 23 24 என்ன வயசு? 23 வயசு. 25 வயசுல நானே எப்படி கிடையாது. 25 வயசுல நானே மனிதன் மாதிரிலாம் கிடையாது. நானே அவனா பேசுறேன். கார்த்தி இல்ல அப்படி சொல்லக்கூடாது, வேண்டாம். அவர் நம்ம இல்ல நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. அவர் எப்படி இருந்தாலும் அவரோட அல்ல மனிதன். நம்ம வந்து நான் அவரே இல்ல, அவரு கூட இல்ல, நானுமே. ஏன்னா நம்மளை பத்தி என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு. நீங்க சொன்னதுக்கு வேண்டி அதுக்கு ஒரு என்ன பாராட்டு? என்னை கலாய்ச்சாரு, அதுக்கு பாராட்டா? இல்ல அவரு பேசினாரு. கார்த்தி எனக்கு பாராட்டு பண்ணீங்களா? இல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டேன். நான் பாராட்டல, அவருக்கு ஒரு நன்றி. அதுதாங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டேன். சொல்றீங்க அது ராயல் சல்யூட்டிங்கிறது நல்ல வார்த்தை. அதெல்லாம் கத்துக்கிடணும். நம்ம நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம கெட்ட வார்த்தைகள் கத்துக்கிட்டதுக்கு பதிலா எதிர்ப்போ, மன்னிப்போ, அப்புறம் இந்த திரும்ப பெறுங்க, வாபஸ் வாங்க, இதெல்லாம் யோசிச்சங்க. இதெல்லாம் எதுவும் தெரியவே தெரியாது. வருத்தம், ஆமா வருத்தம், நல்ல வார்த்தை, தவறான வார்த்தை, இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டோம். உருட்டாதையா நான் என்ன முடிச்சோம்? யோ உருட்டாதையா, போய் பேசின தவறான தகவல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு பூமர்த்தன மாதிரி. சும்மா உருட்டாத அப்படி பண்ணுங்க, தவறா பேசாதீங்க. இப்ப இருக்கிற இதுல யூஸ் பண்றதுல மறந்துட்டோம். நீங்க யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்றது இருக்கட்டும். அந்த ரெண்டு வார்த்தை எப்ப நீங்க வாபஸ் வாங்குவீங்க? அது வார்த்தை வாபஸ் வாங்க. இருங்க மனிதன் கார்த்தி சொன்னதுக்காக கேட்டேன். நேத்து நிறைய உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிருப்பேன். நிறைய இல்ல நான் அப்படி ஹர்ட் ஆகக்கூடிய ஆள் இல்ல. நான் எதுக்குமே ஹர்ட் ஆக மாட்டேன். என்னன்னா நீங்க வந்து எல்லாமே தாண்டி பொறுமையா பேசுறீங்க. அதை காட்டிலும் இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ல வந்து இந்த இதுவும் இல்லை. இன்னொன்னு காட்டிலும் பார்த்தோன்னா அது வந்து எல்லாமே ஒரு இது ஒரு மெயின் காசா இருக்குல்ல. வந்து நீ என்ன பேசினாலும் நான் உன்னை எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கேன், அதை பண்றேன். அது வந்து ஒரு தப்பானது. பட் அதை வந்து உண்மையாலுமே படிச்சதுனால காட்டிலும் நானே யோசிக்கிறேன், உங்களுக்கு இன்பில்ட்டா இருந்திருக்கும் உங்களோட. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். நான் அந்த மாதிரி அதான் உங்களுக்கு இதா இருக்கும். நல்லதுதான். ஓ 2-3 நாளாவே அவர் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்றீங்க, எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்றீங்கன்னு அவர் சொல்றாருல. அப்ப கூட சொல்றாரு, இல்ல நீங்க சொன்ன வார்த்தை அது. பட் எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்றோம்னு சொன்னப்ப கூட நீங்க அது தப்பா சொல்லல. எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்ணாதீங்க, நீங்க சொன்ன கருத்து தப்பு அப்படின்னு தான் சொன்னீங்களே தவிர, இதே இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒண்ணு கட் பண்ணிட்டு போயிருப்போம் வெளியில பேசாம, இல்ல திருப்பி திட்டிட்டு போயிருப்போம்.
ஒரு ஒரு படமே நல்லா இல்லைன்னு சொன்னா கூட என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க ஒரு ஃபேன் வந்து அந்த ஹீரோட ஃபேன் ஒருத்தன் வரான், இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம திட்டிட்டு போயிடுறான் டக்குன்னு. நம்ம கிட்ட பேசவோ ஆர்கியூ பண்ணவோ விவாதம் பண்றதுக்கும் அவன் ரெடியா இல்லை. அந்த பொறுமை இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வளர்த்துக்கணும். 25 வயசுல மனிதத்துக்கிட்ட இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் அது. மனிதன் வந்து அந்த பொறுமையும் இருக்கு. அது வந்து அந்த பொறுமை இருக்கனால நம்ம ஈஸியா அன்பு செலுத்தலாம். இவ்வளவு நாள் ஒரு கார்த்தி ஒரு 4 வருஷமா பழகிட்டு இருக்கேன். கார்த்தி டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு கோவம் வந்து கார்த்தியே பேசவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு போறோம்ல. அப்ப எங்க இருக்கும் அங்க அது கார்த்தி மேல சுத்தமா இதே இருக்கு அதுல. அது மாதிரிதான் இதுதான் ஒரு பேஸா இருக்கு. தேங்க்யூ, நன்றி. இதுக்கு நன்றி. ராபின்சன் அவர்களுக்கு ஒரு நன்றி, கார்த்திக் அவர்களுக்கு ஒரு நன்றி, பாலாஜி சாருக்கு ஒரு நன்றி, ஐயப்பன் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா எனக்கு இங்க பேச இடம் தந்ததுக்காக வேண்டி ஒரு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நான் எனக்கு என்னன்னே தெரியாது இந்த ட்விட்டர்ல எப்படி பேசணும் எது இதுன்னு. வெறும் புக்கை மட்டுமே படிச்சு ஜிம்மு புக்கு சாப்பாடு கரெக்டான நேரம் தூக்கம் அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் முதல்ல நான் 2 மாசத்துக்கு அப்புறம் அப்படி இருந்த நீங்க எப்படி வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு சோசியல் மீடியா வந்து நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்த அணுகிறதா இருந்தாலும் சரி, என்னோட ப்ரொஃபசர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது. சோசியல் மீடியால நீ கத்துக்கிட்டேன்னா, சோசியல் மீடியால உள்ள நீ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வாழ்க்கையிலையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வந்துரும் உனக்கு. நீ அதையும் கத்துக்கோ, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதையும் தெரியாம இருந்துக்கிடாதுன்னு என் ப்ரொஃபசர் சொன்ன வார்த்தை. அதனால தான் அது வர ஆரம்பிச்சு. அப்புறம் நீ பேசு, பயப்படாம எல்லார்ட்டையும் பேசி பழகு. வர ஆரம்பிச்சுங்க. ஓகே ரைட்டு. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 12 மணிக்கு சரியான டைம்ல தூங்குறாள் தான். சொல்லிடுறேன் அதை சொல்லிடுறேன். அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற இடம் அது சொல்லிடுறேன். அது எங்க இருந்தாலும் ஓகே தான். பட் அது என்னன்னா, என்னோட பாட்டிக்கு ஒரு 98 வயசு உண்டு. அவங்க இந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அவங்க போராட்டம் பண்ணவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப அவங்க தான் என்ன படிக்க வச்சதும் கூட, சின்ன வயசுல இருந்து புக் எல்லாம் படிக்க வச்சது. அவங்களுக்கு இப்போ உடம்பு ரொம்ப சரியில்லை. ஆனாலும் படுக்கையில இருந்துகிட்டு நைட் அவங்க தூங்கணும்னா அல்லது காலையில தூங்குறதா இருந்தாலும் எப்போ அவங்க தூங்குறதா இருந்தாலும் என் மடியில படுத்துக்கிடுவாங்க. நான் தூங்கிட்டோம்னா முழிச்சிருவாங்க. என்னோட அசைவு கேட்டுட்டே இருக்கணும், ஏதாவது பேசுறது அவங்க காதுல கேட்டுட்டே இருக்கிறது மாதிரி ஒரு இது அவங்களுக்கு 98 வயசு கிட்ட ஆகுது. அதனாலதான் மேக்சிமம் இப்போ ஒரு 2 மாசமா நான் முழிச்சுட்டே இருக்கேன். அப்போ உங்களுக்கு தூக்கம் போயிடுமா? 2 மாசமா நான் முழிச்சுட்டே இருக்கிறேன். அவங்க வந்து இப்ப எப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து என் மேல அன்பா இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து அவங்கள விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போனா எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க என் மேல அன்பா இருக்கிறனால சரி அவங்க கிட்ட நான் இருக்கணும். அவங்களுக்கு தோணும், அவங்களுக்கு நான் ஏதாவது படிச்சு காட்டணும்னு தோணும். அவங்க நிறைய படிச்சு காட்டுவேன் அவங்களுக்கு. அதனால என்னவோ எனக்கு இந்த மாதிரி பேச வருதோன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். மற்றபடி பெருசா நான் எதுவும் அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் பெருசா அவங்க இல்ல. அதனாலதான் நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறது காரணம் தான். நைட்டுன்னு இல்ல, பகல்ல கூட. சரி, இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எல்லாம் போவீங்களா? இப்ப இங்க ஒரு 4 நாளா வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பேசலாம் போவாரானா? அதுக்கு முன்னாடி அங்கேயே போய் பேசிருக்கேன் நான். ஒரு வாரமா ஒரு 10 பிக் பாஸ்ல ஒரு 10 நாளா ஒரு 10-12 விசித்ரா சப்போர்ட். இல்ல பிரதீப் ஆண்டனி விசித்ரா 2 பேரோட பிடிக்கும் எனக்கு. எதுக்கு பிடிக்கும்னா, பிரதீப் ஆண்டனியோட தத்துவங்கள் அந்த பேசுறது பிடிச்சது. விசித்ராவோட அந்த அடிப்படை கல்வி அதை பத்தி பேசுறதுனால பிடிச்சது. அவ்வளவுதான். மற்றபடி அப்பப்போ அந்த டைம் கிடைக்கும் போது அதை பார்த்து பேசுறேன். எனக்கு இன்டராக்ட் பண்ண ரொம்ப சீரியல்ல வர்றது, சினிமால வர்றதெல்லாம் வந்து புரியல. நினைச்சுக்காது. யார சொன்னாலும் கேட்கல என்ன எல்லாருமே இல்ல எனக்கு எதுவுமே கேட்கல. ரொம்ப காத்திருக்கிறா. கேட்கல எதுவுமே. அவ்வளவுதான். வேற இதுல என்ன சொல்லுங்க. கேட்கல. மனிதன் எப்ப தூங்குவீங்க நீங்க? அதுதான் சொன்னேன்ல, என் பாட்டிக்கு வேண்டி நான் முழிச்சிட்டு தான் இருக்கணும். டைம் எடுக்கும் அவங்களுக்கு. 2 மாசமா தான் நான் இப்படி. அது ஓகே, நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு அப்புறம் காலைல ஃபுல்லா சில நேரம் அவங்க முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆள் வந்தோடனே நான் தூங்கிடுவேன். அந்த மாதிரி. ஸோ அந்த இது அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த டைம் எனக்கு வந்து போர் அடிக்க தோணாது. ஸோ பேசுவோம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம். என் ப்ரொஃபஸர் அதான் சொன்னாரு, நீ சோசியல் மீடியால பேசி பழகு, மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் உனக்கு நாளைக்கு வெளியே போனாலும் ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு பயம் இருக்காது. வெறும் புக்கு அப்படி ஜிம்மு அந்த மாதிரி சாப்பாடுன்னு இருக்காம இதையும் தெரிஞ்சுக்கோ, இப்படியும் ஒரு உலகம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோன்னு எனக்கு சொன்னது என் ப்ரொஃபஸர் தான். இப்போ இங்கே பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்தது கூட நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரியாது, டக்குன்னு வந்து யார் என்னன்னே தெரியாம நான் கண்டனம் சொன்னேன். எனக்கு நான் அப்படிதான் பழகிருக்கேன். ஸோ அதை சொன்னதுனால நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம சொன்னது தப்பாயிட்டோ, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோன்னு தோணுச்சுது. அதுக்கப்புறம் தான் சில சமயம் இல்லை, நமக்கு மனசுல பட்டதானே தோணுச்சுது, அது பிரச்சனை அப்படி இல்லைங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அதை சொல்லவும் வந்தேன். மற்றபடி இதுல வேற எதுவும் இல்லை. அவ்வளவுதான். சரி, அப்ப நான் லீவ் பண்ணிக்கிடட்டுமா?
அவ்வளவுதான் மனிதன். மணி 2 ஆச்சு. எல்லாம் முடிச்சுக்கிறது தான். எல்லாம் தூங்குவோம். தேங்க்யூ. எனக்கு கார்த்திக் பிரதர், ஐயப்பன் பிரதர், ராபின்சன் அவங்களுக்கு, பாலாஜி அவர்களுக்கு நன்றி. இதை கேட்டுட்டு இருந்து யாராவது ஒருத்தரோட மனசு என்னால கஷ்டப்பட்டு இருந்தா அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. கோபி யோ கோபி சரி ஓகே. இது என்ன ஹிந்தி டைலாக் எது கேக்குது? சரி ஓகே பாலாஜி சார். ஓகே கார்த்தி. நீங்க திருந்துங்க சார் வாழ்க்கையில. சார் மிரட்டாதீங்க சார், திருந்துங்க சார். ஓகே. இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்க கூடாது. சும்மா பண்ண சொன்ன நீங்க வேற சார். இல்ல அது நீ நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பயந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். குட் நைட். பாய் பாய் பாய். முடிச்சிடுறேன்.